ஹலோ மோட்டா ஃபேம், வெல்கம் டு மோட்டா கேஸ்ட், ஃபஸ்ட் அவர் தமிழ் ஆட்டோமேட்டிவ் பாட்காஸ்ட். இன்றைக்கி வந்து நம்ம 208வது மோட்டா கேஸ்ட் எபிசோடில் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா எபிசோடுமே யூடியூப்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோவில் பார்க்க முடியலன்னா ஸ்பாட்டிஃபைல ஆடியோவில் கேளுங்க. எல்லோரும் டஸ்டர் ரிவ்யூ கேட்டிருந்தாங்க. அது வந்து ஃப்ரைடே ஸ்ட்ரீம் ஆகிருக்கும். நம்ம பாட்காஸ்ட் ஸ்பாட்டில் வந்து டஸ்டர் ரிவ்யூ போயிட்டுருக்கோம். அதாவது இன்னைக்கு இப்போ ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு பாட்காஸ்ட் வந்து கேட்கும்போது சண்டே கேட்பாங்க, ஆனால் நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறது ஃப்ரைடே. நம்ம ரீசெண்டாக ட்ரைவ் பண்ண குஷாக்கும் டஸ்டர், குஷாக் பற்றி நம்ம பாட்காஸ்ட்டில் பெருசாக பேசல, எல்லாம் ட்ரைவ் முடிச்சு நம்ம பேசுவோம். இப்போ குஷாக் டஸ்டர், அதுக்கப்புறம் 2 ப்ராடக்ட்ஸுக்கு வந்து 5 ஸ்டார் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு குஷாக் டஸ்டர் பேசிட்டு இருந்தால் 5 ஸ்டார் பற்றியும் பேசலாம். ஓகே, நம்ம ஆடா ஸ்டிக்கர் கூட ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஆடா ஸ்டிக்கர் என்னென்னா, எங்கள் மெர்கண்டைஸில் இருந்து ஆடா ஸ்டிக்கர் வந்து எங்ககிட்ட கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது, வெப்சைட்டில் லைவாக இருக்குது. நீங்கள் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஆடாஸ் கார்ஸ் இருக்குது, இந்த ஸ்டிக்கர் வந்து நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களுக்கு தேவைன்னா வாங்க சொல்லுங்கள். ரீசன்ட்லி நம்ம ஸ்டிக்கர்ஸ் வாங்கினது நம்ம கார்ஸில் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். நான் அன்றைக்கி நாகர்கோவில் பார்த்து போயிட்டுருக்கும்போது ரைட்டில் நின்ன ஒரு கிரெட்டாவில், ஒரு TN66 கிரெட்டாவில் வந்து ஒரு ஆடா ஸ்டிக்கர் வாங்கியிருந்தாங்க. அவங்க மேபி இந்த சைடு வந்திருக்கலாம், நம்ம சைடு வந்திருக்கலாம். அதை நம்ம பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்து, நேற்றைக்கு அதே மாதிரி ஒரு கிளான்ஸால் ஒரு ஸ்டிக்கர் பார்த்தோம். அது ரேண்டமாக பார்த்தபோது அது ஒரு ஹாப்பினஸ். அது ஆடாஸ் இல்லை, பழைய டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டிக்கர். அப்போ அது அந்த ஸ்டிக்கர்ஸை நம்ம, ஏன்னா நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருந்து வாங்குறது கொஞ்சம் கம்மி. ஸ்டிக்கர்ஸ் பொதுவாக நிறைய சென்னை, பெங்களூர் பேஸ்டாக தான் வாங்கினாங்க இந்த ஆடாஸ் எல்லாம். அப்போ முதல்ல பார்த்தது ஒரு சந்தோஷம். வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம், ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா அது ஒரு சேஃப்டியான ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக அதில் ஒரு அவேர்னஸ் இருக்கும். முதல்ல நம்ம குஷாக்குக்கு வருவோம். எல்லாரும் எங்களை வந்து நம்ம எடுத்த சாய்ஸ் வந்து தப்புன்னு திட்டின ஒரு இது குஷாக்கை பொறுத்தவரையில் என்னென்னா, நம்ம மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்ஸில் நம்ம இப்போ 4 கேட்டகரி இருக்குது, அப்படி தானே? முதல்ல 3 கேட்டகரி பண்ணுவோம். அதாவது ஜாப்பனீஸ், கொரியன்ஸ், அப்புறம் ஜெர்மன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அதில் குஷாக் அண்ட் டாய்கூனுக்கு தனியான ஒரு ஆடியன்ஸ் இருந்து, குஷாக்குக்கும் டாய்கூனுக்கும் லுக்ஸு பற்றி நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணால் எப்போவுமே நமக்கு டாய்கூன் பிடிக்கும் குஷாக்கை விடைக்கும். குஷாக்கோடைய அந்த பெரிய பார்டர் கிரில் வந்து அதில் கொஞ்சம் ஒட்டி சேர்த்தது மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஃபேஸ் லிஃப்ட் வந்ததுக்கப்புறம் கொச்சினில் நம்ம போகும்போதே இந்த ஷூட் எடுத்துகிட்டு இருக்கிற நேரம் இவங்க 2 பேரும் இவங்களோட இன்புட்ஸை சொல்லுவாங்கல்ல, அப்போ நாங்கள் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணி தான் நம்ம அதை எடுப்போம். டேனி வந்து எக்ஸைட்டடாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ உள்ள கார்ஸில் உள்ள ஓவர் டன் விஷயம் எதுவும் இதில் இல்லை. அந்த கிளாஸ் வந்து அதில் இருந்து இல்லையா, அதாவது ஸ்கோடாக்குன்னே அதுலேயும் மெயினாக ஸ்கோடாவுடைய அந்த கிரில் வந்து இவங்க ஒரு டீசர் காட்டினாங்கல்ல, ஒரு கிளாத்து போட்டுட்டு அதில் வந்து இந்த டாட்டடாக ஒரு ஃபீல் இருந்து, இந்த டாட்டோட சொல்லும்போது நான் விக்டாரிஸோட டாட்டடையும் சொல்லணும் கண்டிப்பாக ரியரில். அது நான் பிறகு வரேன். அது நேற்றைக்கு நான் பார்த்தேன், பிளாக்காக நேற்றைக்கு நைட் நம்ம தானே இல்லை, நான் திருப்பி வீட்டுக்கு போகும்போது அது இருந்த அந்த ஒரு ஃபீல், அது எல்லா இடத்துலையும் அது செரஸ் அப்ளை ஆகுறது இல்லை. ஆனால் இதில் அந்த டாட்டட் வந்து நல்லா அப்ளை ஆகுது. இன்னொன்று அந்த ரிப் டிசைனும் பியானோ பிளாக்கும் ஓரளவுக்கு அது கரெக்டாக பேலன்ஸ்டாக இருந்து. மெயின் விஷயம் அதில் என்ன பிடிச்சதுன்னு சொல்லுங்கள், ஓவரால் எக்ஸ்டீரியரில் அந்த ஸ்கோடா லெட்டரிங் இருக்குல்ல ரியரில், அந்த பாருக்குள்ள நம்ம வந்து இந்த கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் வந்து நியூ நார்மல் ஆயாச்சு. இந்த நியூ நார்மல் கனெக்டட் டெயில் லேம்ப்ல இவங்க அந்த லெட்டரிங் வந்து டெயில் லேம்பே பார்க்க வச்சணும் நம்மள. அதான் நமக்கு பொதுவாக கனெக்டட் டைம் கொஞ்சம் ஓவர் டன்னாக இருக்கும், சிலதில் ஃப்ளாஷியாக இருக்குது. அதான் நான் இந்த விக்டாரிஸ் எக்ஸாம்பிள் சொன்னேன், மொஸ்டாச் மாதிரி இருக்கு. 9E பார்த்தா அது ஒரு பெரிய மொஸ்டாச் மாதிரி இருக்கும். அதில் வந்து இது எக்ஸ்டீரியரில் ஒரு கிளாரிட்டி கொடுத்துருந்தாங்க. அதில் அந்த மாண்டோ கார்லோ டீட்டெயிலிங் வந்து மாண்டே கார்லோ அது ஒரு ஃபீல், அதில் அந்த ரிப்ஸில் ஒரு லைனு, அந்த கலர் ஷேடு நல்லா இருந்து. அப்போ எக்ஸ்டீரியர்லேயே ஒரு ஃபீல் இருந்து. இப்போ நம்ம டிரைவுக்கு போகிறோம், முதல் விஷயம் நம்ம அந்த 8 ஸ்பீட் 80 பேசிட்டு கதைக்குள்ளே வரும். இப்போ ஃபோக்ஸ்வேகன் ஸ்கோடா பொறுத்தவரையில் அந்த 1 லிட்டரும் 1.5 லிட்டரும் நம்ம ஒரு ராங் காம்பினேஷன் அடிக்கடி பேசுவோம், அப்படி தானே? அதாவது 1.5 லிட்டர் டார்க் கன்வெர்ட்டர் கூட இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். டிஎஸ்டி ஆப்வியஸ்லி நல்லா தான் இருக்கும். 1 லிட்டர் வந்து டார்க் கன்வெர்ட்டரோட நல்லா இருக்கு, ஆனால் 1 லிட்டர் வரைக்கும் ஒரு 1.2 லிட்டர் இருந்திருந்தால் நல்லா இருக்குன்னு நினைப்போம். ஆனால் அந்த குறைய இந்த அடிஷ்னல் 2 கியர்ஸ் வந்து ஒரு சர்டன் பீரியடுக்கு சமாளிக்கும். ஏன் ஒரு சர்டன் பீரியடுக்கு சமாளிக்கும்னா, மேபி அடுத்து ஒரு டெக்னாலஜி வர்றது வந்து குவிக்காக வந்துன்னா அது இன்னும் மாறும்.
அந்த 1 லிட்டரை வந்து நம்ம ட்ரைவ் பண்ணும்போது நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஃபீல் இருக்கு, எப்படி தெரியுமா? அது சிரமப்பட்டு டப்புன்னு டர்போ லேக்ல இருந்து தாண்டி அந்த பேண்டுக்கு கொண்டு வைக்கும், திருப்பி நம்ம பிரேக் பண்ணும், திருப்பி அதை இழுத்து மேலே கொண்டு வைக்கும். அந்த என்ஜின் வந்து ரவ் ஆகி தான் அந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணும். ஆனால் இதில் என்ஜினில் ஒரு செட்டில்டான ஒரு ஃபீல் இருக்குது. நம்ம கியர் சேஞ்ச் பண்ணுறது மாதிரி அது தெரியாது. அது அப்படியே அப்ஷிஃப்ட் பண்ணுது, அப்படியே அப்ஷிஃப்ட் பண்ணுது. ஒரு ஃபஸ்ட்டு 4 கியர்ஸும் பிஸியாக இருந்தாலும் அது அந்த என்ஜினை ஸ்ட்ரெயின் பண்ணலை. கண்டிப்பாக அது ஒரு நல்ல அப்டேட். ஆக்சுவலி அந்த AQ300ன்னு சொல்லி அதுக்கு ஒரு இது இருக்குது, 300 நியூட்டன் டார்க் வரைக்கும் அது ஹோல்டு பண்ணக்கூடியது, கொஞ்சம் காம்பேக்ட் சைஸு. நம்ம ஒரு மோட்டோ ஃபேம் வந்து அதை ரொம்ப டீட்டெயில்டாக கேட்டிருந்தாங்க. அது எய்சின் பண்ணால அதை சைனாவில் பண்ணுறாங்க, சைனாவில் பண்ணும்போது அது எப்படி வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு அது நம்ம அதை வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, இப்போது நம்ம ஒரு நிறைய இடத்துல அதை பேசியிருக்கோம், கண்ட்ரி பேஸ் பண்ணி டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க, அவங்க எங்கேயோ இருக்காங்கன்னு சொல்லி. ஜாப்பனீஸ் என்ஜினியரிங்கை சைனாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஏன்னா இதோடைய ஸ்கேலே ஹை. இப்போ குளோபல் சப்ளையில் ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பெட்ரோல்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு பெரிய டார்க் கன்வெர்ட்டர் இது. நம்ம 6 ஸ்பீட் 80க்கு மாற்றா இப்போ இது 8 ஸ்பீட் 80 வரும். இனி இந்தியாவில் இதை நம்ம நியூ நார்மலாக பார்க்க போகிறோம். எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் கொண்டு வருவாங்க. இன்னொன்று, அன்னைக்கு ஸ்கோடாவுடைய ப்ரெஸ்ஸில் அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, AQ250 வரைக்கும் இது ப்ரைஸ் கம்மி. ஏன்னா இதோடைய நம்பர் ஆஃப் யூனிட்ஸாக வாங்கும்போது ப்ரைஸ் கம்மி. அப்படின்னா நான் எப்படி பார்க்குறேன்னு தெரியுமா? நம்ம அதையும் இதில் சொல்லிடுவோம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அது உண்மையாக வருமானு தெரியாது. கைலாக் வந்து இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் ஒரு அப்டேட் வரும்னு ஒன்று சொன்னாங்கல்ல, கைலாக்கில் ஒரு வெர்ஷன் இல்லை, ஒரு மேபி ஒரு RSஆ கூட இருக்கலாம் அவங்க சொன்ன ஒரு ஸ்டைல் வச்சு பார்க்கும்போது. அப்படி வந்தால் சொல்லிட்டேன், இந்த 8 ஸ்பீட் அதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ டாய்கூனோட ஃபேஸ் 9ஆம் தேதி வருதுன்னு சொன்னேன்ல, டாய்கூனில் கண்டிப்பாக இந்த 8 ஸ்பீட் 80 உள்ளே வரும். ஃபோக்ஸ்வேகன் நம்மளை இது வரைக்கும் அவங்க மீடியா லிஸ்ட்டில் சேர்த்ததில்லை, அதனால் நமக்கு அதில் இன்வைட் இல்லை. நம்ம அப்புறம் ட்ரைவ் பண்ணலாம். ஃபோக்ஸ்வேகனில் இது வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவங்க என்ன பண்ணுவாங்க, விர்டஸும் ஸ்லாவியாவுக்கும் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் போடும்போது AQ250 போயிடும். அப்போ இந்த 300 வரும். 300க்கு கண்டிப்பாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ரோல் இருக்குது. எனக்கு இப்போது அண்ணா வந்து குஷாக்கு டிரைவில் வந்து அந்த 8 ஸ்பீட் 80ல் ஒரு இஷ்யூ சொன்னதை வந்து, நம்ம என்னதான் அந்த அப்ஷிஃப்டிங்கில் அது சிட்டியில் நல்லா இருந்தாலும் அந்த கிக் டவுன் பண்ண போகிற 2 கியர் எக்ஸ்ட்ரா டவுன் பண்ணி விடுது. இப்போ நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து மேனுவல் ஓட்டிகிட்டு இருந்தோம் ஈக்கோஸ் போட்டு. நம்ம இப்போ C5 வந்து நமக்கு ஒரு அந்த ஆட்டோமேட்டிக் ஒரு ஸ்டைலில் டியூன் பண்ணி வச்சு அப்படின்னா நீட்டாக டியூன் பண்ணியிருக்கோம். அப்புறம் நேற்று நம்ம ஒரு வண்டி ஓட்டு நல்லா டியூன் ஆகிருக்கு. இப்போ வந்து அந்த இஷ்யூ வந்து ஒரு ஆள்கிட்ட வருமா, அது டியூன் ஆகுமா? கொஞ்சம் டைம் எடுக்கும். அது நல்ல கொஸ்டின் பார்த்தியா. எப்படின்னா அதை நம்ம எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் எல்லாருக்கும் அதுதானே அந்த இஷ்யூ. முதல்ல அது செட் ஆகாது, அது நிறைய பேருக்கு அது பிடிக்காது. ஏன்னா சிட்டியிலேருந்து நம்ம ஹைவேக்குள்ளே போகும்போது அடிஷ்னலாக இருக்கிற அந்த 4 கியரிங் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் பண்ணும். ஏன்னா அதோடைய மெஷினுக்கு ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்கிற இன்புட் ஒரு ஸ்டைலில் இருக்கும். நம்ம ஆக்சலரேஷன் கொடுக்குற ஸ்டைல் வந்து நமக்கு அந்த என்ஜின் புரிகிறதுக்கே, அந்த டிரான்ஸ்மிஷனை பற்றி புரிகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நாங்கள் வந்து முதல்ல நம்ம 1.5 DSGயை ஓட்டினோம். அதை போய் கொடுத்துட்டு திருப்பி தான் இந்த வண்டியை எடுத்து அது ஒரு ஃபோர்ட். அந்த ஃபோர்ட்டில் இருந்து நாங்கள் இனி அடுத்த பாயிண்ட்டுக்கு நாங்கள் ரீச் பண்ணணும். ஒரு சின்ன ரோட்டுக்குள்ளே தான் நான் ஃபஸ்ட்டு ஓட்டி பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு அது சூப்பராக கனெக்ட் ஆகுது. இது அந்த ஸ்லோ ஸ்பீட் டிரைவில் அந்த 4 கியரும் 5ஆவது கியர் வரைக்கும் வரக்கூடிய போர்ஷன் சூப்பராக இருந்தது. அங்கேருந்து நாங்கள் ஒரு டிப்பிக்கல் 4-வேன்னு சொல்லக்கூடிய கன்ஜஸ்டட் ராஜஸ்தான் ஹைவேஸுக்குள்ளே ஏறும்போது அதுக்கு மேலே நீ சொன்ன மாதிரி அது ஏறுது, சடனாக பிரேக் பண்ணோன்னே கிக் டவுன் வந்து குவிக்காக பண்ணுது. ஏன்னா நம்ம DCTஸில் நம்ம இந்த விஷயத்த சொல்லுவோம். DCTஸ் எப்படின்னா, நம்ம 7ல் இருக்கும், டப்புன்னு கிக் டவுன் பண்ணால் அது சீக்வன்ஷியலாக வராது, கியரை ஸ்கிப் பண்ணி 3ல் வேணாலும் வந்து நிற்கும். இது ஒவ்வொரு கியரையும் ஸ்கிப் பண்ணுறது, நம்ம கியரை டவுன் பண்ணுறது நமக்கு தெரியுது. அந்த டார்க் கட்டாகி திருப்பி கீழே இறங்கி வர்றது, அதுக்கு யூஸ்டாக கொஞ்சம் டைம் எடுக்கும். இது எப்படின்னா, நாங்கள் அதை வந்து இன்னொரு நம்ம ஏதாவது பேசியிருப்போம் தானே, என்ஜினை நம்ம கரெக்டாக டியூன் பண்ணுற ஸ்டைல் எல்லாம். இப்போ நீங்கள் வந்து எங்களுடைய இது எக்கோஸ்போர்ட் கையில் வரும்போது ஒருக்கா கூட சொல்லுவோம், புதுசாக கேட்குறவங்க சொல்லுவோம், அது வந்து எங்கள் ராங் சாய்ஸ்னே நாங்கள் நினச்சோம். நாங்கள் முதல் ட்ரிப்பு கோயம்புத்தூர் கொண்டு போகிறோம். கோயம்புத்தூர் போகும்போது ஒரு 3000 RPMல ஸ்பின் ஆனால் கூட 100 km ஸ்பீடுக்கு அது வராது. ரவ்வாகி ரைஸ் ஆகி கியர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்ம ஆக்சலரேட் பண்ணால் அது ரைஸாக இருக்கும், ஆனால் அவுட்புட் கொடுக்காது, சவுண்டு போட்டுகிட்டே இருந்தது.
மைலேஜும் இல்லை 11 என்ன தான் கிடச்சிது. அப்போ நான் அந்த ட்ரிப்பில் எனக்கு ஹோப்ஸ் எல்லாம் போச்சு, நம்ம தப்பான என்ஜின் எடுத்துட்டோம். அதுக்கு ரீசன் என்னென்னா அந்த என்ஜின் 36 கிலோமீட்டரும் சிட்டிக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. அப்புறம் மல்டிபிள் டைம்ஸ் ஓட்டி நாங்கள் எங்களோட கியர் ரேஷியோஸில் அதை ஓட்டி பழக்கி அதை வந்து ஒரு 2000 சிசிக்கு ஈக்குவலண்ட்டாக செட் பண்ணி நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், இந்த என்ஜினை நாங்கள் ஏமாற்றி 2 லிட்டராக வச்சுருக்கிறோம். 4th ரவ் பண்ணால் 150 வரைக்கும் ரவ் பண்ணுற அளவுக்கு அது டெவலப் ஆகிருந்தது. இதே மாதிரி தான் C5 எங்கள் கையில் வரும்போது C5 வந்து தேவையில்லாமல் டவுன் ஷிஃப்ட் பண்ணணும், பிரேக் பண்ணாலே டவுன் ஷிஃப்ட் பண்ணணும். அப்ஷிஃப்ட் பண்ணணும்னா நம்ம ஒரு லீனியர் அப்ஷிஃப்ட் பண்ணால் டிலே பண்ணி நிற்கும். அதுக்கு தெரியாது ஏன் அதனால் அது அதுதான் என்ன ஆஸ்பெக்ட்னா, இப்போ நமக்கு ஒரு நார்மலாக ஒரு வண்டியை ஒரு மூவிங் டிராஃபிக்கில் ஓவர்டேக் பண்ணாலும் நம்ம சும்மா லைட் ஃபுட்டாக ஆக்சிலேட் பண்ணாலும் ஸ்கிப் இது டவுன் பண்ணுங்க. ஆமா தேவை இருக்கு. 5ல இருந்து 4 போனோம். ஆனா இப்போ நம்மளோட இன்புட் அதுக்கு புரிஞ்சு அது நம்ம இருக்கிற கியர்லயே அந்த ஸ்மூத் ஆக்சிலரேஷன் லைட்டா கொடுத்தா அது டவுன் பண்ணாது, அதுக்கு கீழே கொடுத்தா அதான் அந்த இது வந்து இந்த கியர் பாக்ஸ் பண்ண முடியும் இந்த என்ஜினுக்கு. அது ஏன்னா இது இந்த क्वेश्चन தான் இங்க ஒரு குரூஷியலான क्वेश्चन. இப்போ நம்ம தேர் இஸ் நோ ரீப்ளேஸ்மென்ட் ஃபார் டிஸ்பிளேஸ்மென்ட்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பேசின ஃபஸ்ட்டு எக்கோ ஸ்போர்ட் ஆகட்டும் 500 சிசி கூட அந்த பாடி சைஸுக்கு, இங்கே இந்த காரோட பாடி சைஸுக்கு முன்னாடி உள்ள கணக்குக்கு இது ஒரு 2500 சிசி இருக்க வேண்டிய இடத்துல 2000 ஓகே, ராவாக ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, டர்போ இருக்குது. ஆனால் இங்கே 1000 சிசி தான் குஷாக்கில் இருக்குது. அந்த 1000 சிசினால் அந்த ரேஷியோவை நம்ம இவ்வளோ பர்ஃபெக்டாக ஃபைனாக டியூன் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா நீ அதில் நல்லா பார்த்து என்ன தெரியும், 3750 RPMக்குள்ளே அது பீக் டார்க் எடுத்துகிட்டு வந்துடும், 178 நியூட்டன் மீட்டர் எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்ன, நம்மளை அந்த பீக் டார்க்கில் வச்சுட்டே இருக்கணும். இந்த ஹையர் கியர்ஸில் லோவர் RPMஸில் சிலட்டே அந்த வேரிடு டார்க்கை நம்ம நினைக்கிற அவுட்புட் கிடைக்க முடியலன்னா திருப்பி ரவ் பண்ணி ஷிஃப்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதான் இது ரவ் ஆகலையே பெருசா, இது அந்த 2000 RPMல கியர் டக்கு இன்னொன்று லிமிட்டர் போட்டு வச்சிருக்காங்க. நீ வந்து குஷாக்ல அது வந்து நீ வந்து டால் பண்ணி அவுட்புட் எடுக்க அது விட மாட்டேங்க, அதுவாகவே ஷிஃப்ட் பண்ணி. எனக்கு கன்ஃபியூஷன் என்ன 1 லிட்டர் இருக்கிறதா கன்ஃபியூஷன். ஆனால் இப்போ நம்ம C5 காம்பஸ் ஸ்கிப் பண்ணாதுன்னா அதுக்கு அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு, அது ஸ்கிப் பண்ணாம அதுக்கு அவுட்புட் தர முடியும். இதுக்கு என்ன இதுக்கு அவுட்புட் தர முடியல. அதான் இது இப்போ 1 லிட்டர் என்ஜின் அது பண்ண மாட்டேதான் கஷ்டம். ஆனாலும் பழைய 6 ஸ்பீட விடைக்கும் இதுல ஒரு ஃப்ரீடம் இருக்கு, அந்த ரேஷியோஸ்ல ஒரு பழையதை விட பெட்டர். அவ்வளவுதான், அதான் பாயிண்ட். அதுல பழையதை விடைக்கும் பெட்டர். இதுல என்ன 5th கியர்ல இருக்குதுன்னா நம்ம லைட்டா ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் உடனே டவுன் கிக் டவுன் பண்ணும். அது அந்த 5th கியர்ல கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி அங்கதான் அந்த பாயிண்டே இருக்கு. நீ இப்போ கொஞ்சம் நேரமா சொன்ன பார்த்தியா, நம்ம C5 வந்து லீனியரா பண்ணுது, நீ லைட்டா கொஞ்சம் கூட கொடுத்தாதான் திருப்பி அது கிக் டவுன் பண்ணுது. இப்போ அதுக்கு ரீசன் என்னது, லீனியரா போய் அது ஏறுறதுக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்மளுடைய ஸ்ட்ரோக்ல இருந்து நமக்கு தருது. எதுல என்ஜினோடைய பிளாக்ல இருக்கக்கூடிய நம்ம ஸ்ட்ரோக்ல இருந்து தருது. இங்க பிளாக் சைஸே இவ்வளவுதான் இருக்கு. அப்ப அதுக்கு அந்த இடம் அதுக்கு மிஸ் ஆகுது. அப்ப அது என்ன பண்ணும், கண்டிப்பா அது ஓட்டம் என்ன ஃபீல் ஆகும்னா, இப்போ ஒரு என்ஜினுக்கு மேக்ஸிமம் பொட்டன்ஷியல்ல தான் அந்த கியர்ல நிற்கும். அதான் நம்ம கொஞ்சம் கொடுத்தாலும் உடனே அது கியரை டவுன் பண்ணி தான் அதுக்கு வேற சாய்ஸ் இல்லை. இப்போ நான் வந்து இந்த நம்ம வந்து நிறைய தடவை வந்து ஃபோர்டை வந்து நம்ம பாட்காஸ்ட்டில் பேசுவோம், என்ஜின்ஸை பற்றி பேசுவோம், ஃபியாஸ்டா பற்றி. எக்கோ பூஸ்ட் என்ஜின் வந்து அது பிளாக் சைஸ் சின்னது, அது ஒரு A4 சைஸ்ன்னு எல்லாம் சொல்லியிருக்கமே தவிர இந்தியாக்கான என்ஜினை நம்ம ஒரு தடவை கூட பேசினது கிடையாது. சொல்லியிருக்கோமா? எங்கேயுமே பேசுனது கிடையாது. நான் வந்து எக்கோ பூஸ்ட் ஃபஸ்ட்டு எக்கோ ஸ்போர்ட்டில் ஓட்டும்போது நீங்கள் கொடுத்த ஹைப்புக்கெல்லாம் இதில் பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு டெக்னாலஜிக்கல் என்ஜின் அது தெரியுது, அது DCT கூட இருக்குது, வேலை எல்லாம் பண்ணுது. ஆனால் அது கஷ்டப்பட்டு வேலை பண்ணதுன்னு நமக்கு அதில் தெரியுது. அந்த பிரச்சனை தான் இங்கே. அப்போ நமக்கு தேர் இஸ் நோ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆனால் ஒரு 200 சிசி கூட இருந்திருந்தா இதில் பிரச்சனை இருந்தது. அங்கே தான் நம்மளை எப்போவுமே சொல்லுவோம் பார்த்தியா, இந்தியா ஃப்ரெண்ட்லி ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டர்போ என்ஜினில் நம்ம 1200 சிசியை தான் நம்ம இந்த கணக்கில் வைக்கிறோம். பியூர்டெக் 110 ஆகலை, TCMFI நம்ம இது கொண்டு வருவாங்கல்ல, இதுல வந்துடும். அங்கதான் அதுல பாயிண்ட் இருக்கு. அதுல அது அப்டேட் ஆனா அதோடைய கதை கொஞ்சம் கூட அந்த 200 சிசியோடைய அந்த ஸ்பேஸ் தான், ஐ மீன் இதுல அந்த டிஃபரன்ஸை கிரியேட் பண்றது. ஈவன் அந்த பியூர்டெக் 110வே இந்த 200 சிசிக்கு கீழே 1000 சிசியா இருந்திருந்தா இப்படி இருந்திருக்காது. இன்னொன்று அந்த டார்க் கன்வெர்ட்டரோட டியூனிங் கொஞ்சம் கூட நல்லா இருக்கு. நம்ம என்னைக்காக்கும் இந்த பியூர்டெக்கும் இது கதையை நம்ம கம்பேர் பண்ணோம். டஸ்டர் ஓட்டிட்டு வரும்போது அதை நம்ம பேசுவோம். இப்போது சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்தா கண்டிப்பாக குஷாக்குக்கு இருந்த ஒரு நெகட்டிவிட்டியை சால்வ் பண்ணியிருக்காங்க, ஒரு பேலன்ஸ் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க.
மேபி ரொம்ப கீனாக பெட்டராரு நேரம் பழசை விட பெட்டராக இருக்குது. ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் நாங்கள் இந்த வெஹிக்கிள் ஸ்வாப்பிங் நின்ன இடத்துல நான் அப்படி அந்த ஒரு பெரிய ஒரு கோட்டையை ஒரு ஹோட்டல் ஆக்கி வச்சுருக்காங்க. ஆனால் அன்னைக்கு வேறு யாரும் இல்லை. நமக்கு ஸ்வாப் பண்ண வேண்டிய வெஹிக்கிள் இன்னொரு மீடியா டீம் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு போகும்போது நானி அந்த மசாஜர் போட்டுட்டு உட்கார்ந்தோம். நான் கொஞ்ச நேரம் நானி மசாஜரோட ஃபீட்பேக் மசாஜர் உண்மையிலேயே நல்ல ஒரு ஃபீச்சர். அதாவது எப்படி தெரியுமா, இவங்க கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த மசாஜர் இது வரைக்கும் இல்லை எனக்கு மறந்து இதில் மசாஜர் இருக்கு. அப்போ யார் நீங்கள் தானே இந்த மசாஜர் நான் சொல்லிட்டு போனேன் டேட் பேக்கில் இந்த மசாஜர் உட்காரு நான் போயிட்டு வரேன். நான் போய் எடுத்து போட்டு பார்த்தா நல்லா இருந்து அதில் ஒரு ஹீட்டர் கூட இருந்துருக்கு. அதுலேயே அண்ணன் ரிவ்யூவில் ஒரு பாயிண்ட் சொல்லிச்சு, என்ன வண்டி வாங்கி 2 பேர் தான் இருப்பணும், நம்ம ஃப்ரெண்டு சீட்டில் எல்லாம் மசாஜர் வைக்கணும். அது சரிதான். ஆனால் இந்த இது மற்ற கார்ஸில் வைக்கலாம். ஒரு செல்டாஸ்ல எல்லாம் இந்த மசாஜர் வச்சா இது அடுத்து வைக்க வேண்டிய ஒரு நல்ல ஃபீச்சர் தானே. எனக்கு மசாஜர் உண்மையிலே அந்த மசாஜரோட எஃபெக்ட் ஃபீல் பண்ணது எங்க தெரியுமா, நம்ம கோயம்புத்தூருக்கு ஒரு தடவை இந்த மெஜஸ்டருக்கு மற்ற வண்டி எடுத்துட்டு கிளாஸ்டர்ல ஒரு மசாஜர் தெரியுமா, அது ஒரு ரவுண்டு பாலை போட்டு நம்ம முதுகுல இடிச்சது மாதிரி பயங்கர இது அந்த அளவு இல்லை. இது ஒரு அன்னை வீடியோ எல்லாம் எடுத்து லைட்டா முதுகு எல்லாம் பிடிச்சிருந்து அப்ப நான் அப்படி அந்த பொசிஷன் பார்த்து அப்படி இல்லை அதை நம்ம சும்மா ப்ரெஸ் பண்ணிட்டு அதை பார்த்தாலே அது அப்படி சுத்துறது தெரியும், உள்ள அந்த ஃபீல் இருக்குது. இன்னொன்று மசாஜரை ஆஃப் பண்ணோன்னா அது எங்கே நிற்கிதோ அங்கே நிற்கல, பழைய பொசிஷனுக்கு போயிடுது. அதுவும் ஒரு நல்ல விஷயம். அப்போ மசாஜர் நான் ஏன் தெரியுமா அந்த பாயிண்ட்டை சொன்னேன், எனக்கு எப்போவுமே இது ஒரு டிரைவர்ஸ் காராக தான் நான் பார்ப்பேன். இப்போ யூரோப்பியன் கார்ஸ்னாலே பேக் சீட்டை யாரும் ஃபோக்கஸ், நம்ம ஃபியஸ்டாலேருந்தே அப்படி தான் மசாஜர் நல்லா இருக்கு, இதுக்கு அது தேவையான உள்ளது அதை ஃப்ரெண்டில் வச்சுருக்கேன். இப்போ நீ டாய்குனோ குஷாக்கோ வாங்குறவங்க சோலோவாக ட்ரைவ் பண்ணுவாங்க, வெரி லாங் டிரைவ்ஸ் போகிறவங்க, அவங்களுக்கு 2 சீட்டுக்கும் இதை ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபீச்சராக வைக்கலாம். இப்போ வெண்டிலேட்டரும் இருக்கட்டு இதுவும் இருக்கட்டு, கண்டிப்பாக நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். நமக்கு இந்த நம்னஸ் மாறும் இல்லை, இந்த லேட்டஸ்ட்டு இது இவங்க இப்போ பேக் சீட்டில் ஸ்பேஸ் குறவுன்னு நெகட்டிவ் வரும், அதை ஏதாவது ஒன்றை வச்சு சமாளிக்கலான்னு அப்படி ஒரு இதில் வச்சுருப்பா. இன்னொன்று இன்டீரியரில் எந்த சேஞ்சும் பண்ணல, அது அப்படி இருந்தது அப்படி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க மிஸ் பண்ண கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது பாருங்க. ஒரு 360 டிகிரி கேமரா கண்டிப்பாக வச்சுருக்காங்க இன்னைக்குள்ள காலகட்டத்தில். அது யூஸ் பண்ணுறது ரிவர்ஸ் கேமரா, அதான் ரிவர்ஸ் கேமராயே ஹெச்டியில் வச்சாலே அதை அந்த கேமரா இருக்கிறது இல்லாமல் இருக்கு. நம்ம எக்ஸ்போஸ் பண்ணதோட நல்லது இருந்தது, முன்னாடி பழசாக இருந்தது. மாருதி கேமரா நல்லா இருக்கு. இப்போ இந்த விக்டாரிஸ்ல எல்லாம் நல்லா இம்ப்ரூவ். ஈவன் இதில் ஃப்ரான்ஸில் நல்லா வச்சுருக்காங்க டாப் ஆஃப் த லைனில், அது ஒன்று. அப்புறம் அந்த என்ன சொல்கிறது, இன்னொன்று அந்த ஆடியன்ஸ் ஃபியூச்சர் ஃப்ரெண்ட்ஸியான ஆடியன்ஸ் இல்லை. அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு 1500 யூனிட்ஸ் மாதம் விற்க வேண்டியதை இந்த ஆடியன்ஸுன்னு தெரியும். எனக்கு அந்த டிஎஸ்டியோடைய அந்த ஒரு இது மட்டும்தான் இன்றைக்கும் நம்மளால் கான்ஃபிடெண்ட்டாக பீப்புளுக்கு சொல்ல முடியல. டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, ஆனால் டிஎஸ்சியில் இப்போ மேனுவலும் தரல. நீங்கள் வாங்கணுன்னா கண்டிப்பாக டிஎஸ்டியோட தான் வாங்கணுன்னு ஒரு ஆப்ஷன். இப்போ மேனுவல் வச்சுருந்துருக்கலாம். நம்ம டஸ்டர் ஓட்டும் போது டேனி நானும் அதை பேசிகிட்டு இருந்தோம், மேனுவலை டியூன் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போலன்னு சொல்லி. அதுதான் நம்ம அது பேசும்போது வருவோம். அதில் இந்த 2 பாயிண்ட்டும் பேசணும். அதில் நீ டேனி சொல்ல வேறு என்ன இருக்குது அதில்? வேற அது அதில் அப்படின்னா அந்த ஆடியன்ஸுக்கு என்ன தேவையோ அதுதான் வச்சிரு, வேற எதுவும் அதில் பெருசாக. ஆனால் கார் ஒரு க்ளீன் லுக்காக ஆச்சுது, அந்த லுக்ஸ் அந்த பெர்ஃபார்மன்ஸ். அது மாண்டே காரில் ஒரு கிளாஸ், அந்த அலாய் பார்த்தியா நல்ல நீட்டாக இருந்து. இன்னொன்று மெட்டீரியல் இன்டீரியரில் சீட்ஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணாங்க. ஆனால் அந்த ரூஃப் லைனரோட சப்ளையரை மாற்றாமல் ஏன் வச்சுருக்காங்கன்னு சத்தியமாக தெரியல. அது அவங்களுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருந்து பார்த்தியா, அந்த சப்ளையரோட குவாலிட்டிக்கு அவங்க பண்ணியிருக்கணும். இது இன்றைக்கும் விரல் வச்சு பார்த்தா அது பிஞ்சாக்குறதெல்லாம் அக்ரியபிள் இல்லை. பாக்கியவோ ஓகே தான். அடுத்து அந்த வைப்பர், யாரெல்லாம் அந்த வைப்பர் பார்த்தா இரிட்டேட் ஆகுறீங்களோ அதை இதை சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இனோவா வச்சுருக்கிறவங்க, பழைய இனோவா கிறிஸ்டா இல்லை இனோவா வச்சுருக்கிறவங்க ஃபார்ச்சுனரோட வைப்பர் வாங்கி பேக்கில் மாட்டோம். நம்ம அந்த இனோவா வேலை பண்ணும்போதும் பண்ணோம், அதோட லுக்கு மாறும். நீங்கள் போலோவோட வைப்பர், நம்ம எக்கோஸ்போர்ட்டோட வைப்பர்லாம் அந்த சின்ன ஸ்டைல் வைப்பர், அது இந்த காருக்கு உண்மையிலே இந்த ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு இதோட எலிவேட் பண்ணியிருக்கும். அது இந்த சப்ளை இல்லாத பொருளா இல்லை அது இப்போ இந்த சிப் ஷார்ட்டேஜ் இல்லை, ஒரு கவர் தானே, இதுக்கு மேலே ஒரு கவர் வச்சாலே அது ஸ்லீக்காக அது அந்த கேஸில் இருந்து அந்த சின்னதாக அந்த வைப்பர் வெளியே நிற்கும் போதே அது அழகாக இருக்கும்.
இதை யார் இதை வந்து டிசைன் பண்ணி கொடுக்குறான்னு தான் தெரியும். பிளாஸ்டிக் தான், பிளாஸ்டிக் விலை ஒரே விலை தான். ஒரே இதுதான். அதையாவது பண்ணியிருக்கலாம். ஃபேஸ் லிஃப்ட்லேருந்து டெய்ல் லேம்பில் இவ்வளோ ஃபைன் டீட்டெயிலிங் பண்ணிட்டு எப்படி மேலே அதை மிஸ் பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. மற்றபடி ஓகே, பழைய வைப்பர் ஸ்டாக் இருந்திருக்கு. அதாவது அவங்க அந்த சப்ளையர்லாம் மாற்றவே இல்லை, அதெல்லாம் அப்படி இருக்கட்டுன்னு விட்டாங்க. அது இனி ஒரு சப்ளையர்கிட்ட கோட்டு வாங்கி அவங்க மாடல் அனுப்பி விட்டு அதுக்கு ஒரு புதிய அக்ரிமெண்ட் போடுறதெல்லாம் விட்டுட்டு ரூப் லைனரு சப்ளையரு சுவிச்சஸ் எல்லாம் அப்படி இருந்துட்டு போட்டுன்னு விட்டாச்சு. இன்னொன்று, நம்ம இந்த டஸ்டர் ஓட்டும் போது தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. அந்த சுவிச்சஸ், டாகிள் சுவிச்சஸில் அந்த பெர்ஃபரேஷன்ஸ் எல்லாம் இருந்தால் அதோட குவாலிட்டி. இதுலேயும் அந்த ஏசி பட்டன்லாம் பழைய பட்டன் தானே, அந்த டச்சில் இழுக்கிறது தானே, அதில் ஒரு இது இருக்குது. ஆனால் டிரைவர்ஸ்க்கு அந்த ஃபீல் வந்து அதில் மாற்றே கிடையாது. என்னதான் பழைய கார்ஸு கூட இல்லை, இப்போ உள்ள நம்ம சமகாலத்தில் வந்து நம்ம உள்ள கார்ஸை கம்பேர் பண்ணும்போது அதை ஓட்டும்போது தான் அந்த ஃபீல் வரும். பழைய இதில் வந்து இன்னொன்று, அந்த ரிவ்யூவில் நிறைய பேர் ஃபீட்பேக் போட்டிருந்தீங்க. அதாவது நான் வந்து ஒரு தம்பி ஒருத்தர் கேட்டிருந்தார், நீங்கள் வந்து ஹெல்த் இல்லையா, உடம்பு சரியில்லையானலாம். அது உண்மையிலே ஒரு கன்ஜஷனில் தான் அந்த ரிவ்யூவை நம்ம எடுத்தோம். ஃபுல்லாக டைமிங் ரோட்ஸ் அந்த ஹைவேல எல்லாம் ஓட்டி, அதாவது ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு ஒரு அந்த பிரிட்ஜோட அண்டுலேஷன் வருது, அது ஃபீல் பண்ணி ஓட்ட முடியல. நம்ம நிறைய இடத்துல நம்ம அவங்க ரூட்டை தவிர நம்ம ரூட்டுக்கு போவோம், நம்ம ரூட்டுல ஒரு டிரைவ் எடுக்கணும். அது எதுக்குன்னு எனக்கு தெரியும். ஹோட்டல் இல்லாம கன்னியாகுமரி டிரைவ் அது நம்ம டிரைவ் பண்ணலாம். நம்ம கண்டிப்பாக அது நம்ம ரூட்டில் ஒரு ஸ்டைலில் டிரைவ் எடுத்து அந்த Q&As நம்ம போட்டு ஒரு இது பண்ணலாம். நம்ம அடுத்து டஸ்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி வெர்னால் ஒரு நல்ல அப்டேட் விட்டணும். அது நம்ம அதையும் ஒன்று பேசிட்டு, எந்த அப்டேட்? சஸ்பென்ஷன். முன்னாடி அந்த நமக்கு வெர்னால பிடிக்காத அந்த ஃபீல் இருந்தில்ல, பேக் ஃப்ளோட் ஆகிட்டு இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் ஒரு ரீல் பண்ணது நிறைய பேர் பார்த்துருக்கலாம். அந்த ரீல் பண்ணுறதுக்கு ரீசனே ஆன்சர் சொன்ன ஒரு விஷயம்தான். எனக்கு இன்றைக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. நிறைய பேர் அதை K3 பிளாட்ஃபார்ம் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, K2 தான். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அது K2 தான். ஏன்னா K3 இப்போ தான் இந்தியாவில் லோக்கலைஸ் பண்ணாங்க, செல்டாஸில் தான் லோக்கலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ். இது ஃபேஸ் லிஃப்ட் தானே. ஆமாம், அவங்க என்ன சொல்றாங்க, சம்படி அதில் கமெண்ட் பண்ணி 23ல இருந்தே K3 இருக்குன்னு. அப்படி கிடையாது. நம்ம அப்ப ரிவ்யூ போட்டப்பவும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் இருந்து. இப்போ K2 i20 K2, இது கரெக்டாக K2, இப்போ இருக்கிற வெர்னா K2, இவங்களுடைய செல்டாஸுக்கு முன்னாடி K2 தான். அப்போ இது அவங்க அசம்பிளில K3 பற்றி எங்கேயுமே பேசலை. இல்லை, ஹுண்டைல வரல K3 ஃபர்ஸ்ட் செல்டாஸ்ல தான் வந்தது மாதிரி எங்கள் அண்டர்ஸ்டாண்டிங். ஹுண்டை பர்சன்ஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து இதுக்கு ஒரு இன்னொன்று K3 மற்ற எலன்ட்ரால தானே K3 இதுக்கு பிக்கர் செக்மெண்ட் இல்லை, அது வேற K3. இது வந்து அட்வான்ஸ்டு K3ன்னு சொல்லக்கூடிய குளோபல் பிளாட்ஃபார்ம் இப்போ புதுசாக வந்திருக்கிறது தான் செல்டாஸில் இருக்குது. அப்போ அது வந்து சம்படி ஃப்ரம் ஹுண்டை இந்த பாட்காஸ்ட் பார்க்குறீங்கன்னா கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க. அது ஒரு அஷ்யூர்டாக இருக்கும். அதுக்காக யாராவது ஹுண்டேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி பிரச்சனையை உருவாக்காதீங்க. K3ன்னு சொல்லி நான் ஹுண்டையில் தான் வேலை பார்க்குறேன்னு கமெண்ட் போட்டு பிரச்சனையை உருவாக்கி விடாதீங்க. அடுத்து நாங்கள் அந்த இதை பண்ணுறதுக்கு காரணமே, நான் நிறைய இடத்துல அதை பேசியிருக்கேன். எனக்கு வந்து வேணாம், எங்கேயுமே என் லைஃப் ஸ்டைலில் கனெக்ட் ஆனதுக்கு ஸ்கோப்பே கிடையாது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் பழைய காலத்தில், அதாவது நான் சொல்கிறது வந்து 2010, 11, 12, 13, 14 காலகட்டத்தில், இன்றைக்கி நம்ம இன்டர்நெட்டில் நம்ம சோஷியல் மீடியாவில் எங்கள் யூடியூப்பில் நம்ம வீடியோஸில் கமெண்ட்ஸ் பண்ணுவோம். அன்னைக்கு வந்து பிளாக்ஸில் கமெண்ட் பண்ணுறது தான். இதில் நான் எப்போவுமே ஃபியஸ்டா வர்சஸ் வெர்னால நான் ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஃபெல்லோ அந்த கமெண்ட்ஸ்லே. ஏன்னா நான் வந்து அந்த டைனாமிக்ஸை பிடிச்சி தான் பேசிகிட்டு இருப்பேன். எனக்கு அந்த வுட்டன் ஸ்டியரிங் ஆகட்டும், கார்னருக்குள்ளே போகும்போது வரக்கூடிய ஒரு ஃபியர்லாம் வந்து நீங்கள் வந்து நான் ஹைவேல விரட்டும் போது ஒரு சீசனில் நம்ம வேர்னா போயிட்டுருக்கிறத நம்ம ஒரு 1.4 TDCயை ஃபியாஸ்டா வச்சு ஓவர்டேக் பண்ணால் வேர்னா டிரைவருக்கு ஒரு ஈகோ டிக் ஆகும். இது வந்து நிறைய பேருக்கு இதை ஃபீல் பண்ணியிருக்கலாம். நான் சொல்கிறேன், இந்த காலகட்டத்தில் வண்டி ஓட்டினவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சர்ன்னு கால் கொடுப்பாங்க, நம்மளை இதை எடுத்துகிட்டு போயிடும். முதல்ல எல்லாம் நம்ம கூட விரட்டி பார்ப்போம், நமக்கு கிடைக்காது அவங்கள. பிறகு நான் ஒரு ஸ்டைலை புரிஞ்சுக்கிட்டேன், இவங்களை கூடவே போனேன். இவங்க கார்னரில் பிரேக் பண்ணுவாங்க, நம்ம அப்போ தான் ஆக்சிலரேட் பண்ணி போகணும். உண்மை, இவங்க கார்னரில் இவங்களால நம்ம கூட வரவே முடியாது. ஏன்னா இவங்க எவ்வளோ ஸ்பீடு கார்னருக்கு கேரி பண்ணுறாங்களோ அவ்வளோ தூரம் இவங்க ஸ்டாப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி தான் கார்னரில் வரணும்.
போட வச்சு அப்படி மட்டும்தான் தாக்கு பிடிக்க முடியும். அந்த நேரம் நம்ம என்ன பண்ண தெரியுமா, அப்பதான் கியரை டவுன் பண்ணி கரெக்டாக ரவ் மேட்ச் பண்ணி கியரை போட்டு இவங்க காணல ஸ்லோ ஆகிற நேரம் டிராஃபிக் ஃப்ரீயாக இருந்ததுன்னா நம்ம அப்படி கேஷுவலாக ஏறி போயிடும், இவங்க திருப்பி ஸ்ட்ரைட் லைனில் பிடிப்பாங்க. இது வந்து ரீசன் என்னன்னா அந்த சேசிஸோடைய கெப்பாசிட்டி தான். அந்த சேசிஸுக்கு இந்த டார்க்கையும் இந்த 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 எனார்மஸ் என்ன சொல்கிறது ஃப்ளோவையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இல்லை. அப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணுற ஸ்டியரிங் ஃபீட்பேக்கில் பிரேக்ஸ் இல்லை. ஆனால் இவங்க இந்த புதிய வர்ணா கொண்டு வரும்போதே அவுட் ஆஃப் நோவேர் ஒரு மாஸ் க்ரோத் இவங்களோட ஸ்டியரிங் ஃபீட்பேக்கில் சேசியில். என்னாலும் சஸ்பென்ஷனில் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்து. ஆனால் இப்போ இந்த வேணா ஓட்டும் போது பார்த்தியா அந்த சஸ்பென்ஷன் எவ்வளவு, அதாவது நம்மளை அப்படி கண்ட்ரோல்டாக வச்சிருக்கு. இப்போ நீங்கள் ஃபோக்ஸ்வேகன்ல இருக்கிற இப்போ ஃபோக்ஸ்வேகன் ஸ்கோடா இல்லைன்னா இதுதான் டாப்ல. அதுதான் பாயிண்ட். அதில் இன்னொன்று ஃபோக்ஸ்வேகன் ஸ்கோடாவோட அந்த இன்டீரியர்ஸ், அதான் அந்த மெட்டீரியல் சாய்ஸ். அது இப்போ அது எப்படி அதை கன்க்ளூட் பண்ணதுன்னே தெரியல. அப்படின்னா அது என்ன சொல்ல, வெர்னாலே எல்லாம் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல ஸ்லாவியா விர்டஸ் ஓட்டுறப்போ நமக்கு விர்டஸோட ஸ்டியரிங் நமக்கு பயங்கர டிஃபரன்ஸ் தெரியுது. இப்ப ஸ்லாவியா ஸ்டியரிங் அளவுக்கு வெர்னாவோட ஸ்டியரிங் வந்துருக்கு, ஃபீட்பேக் இதுல கிடையாது. அதாவது வெட்ரஸோட லெங்தே உனக்கு காருக்குள்ள தெரியாது, வேணால லெங்த் தெரியுது ஆனா கண்ட்ரோல்டா இருக்கு. அக்ரீடாது, அதுதான் வித்தியாசம். ஸ்டியரிங்கோட ஃபீட்பேக்ல வித்தியாசம் இருக்குல்ல ஸ்லாவியாக்கு விர்டஸ். ஆமா, ஆனா வெர்னாவோட ஸ்டியரிங் ஸ்லாவியா பக்கத்துல சொல்ல முடியும். நல்ல இன்டீரியர்ஸ் இருக்கு, சஸ்பென்ஷன் இது பெட்டர் தான். ஏன்னா அதுல ஸ்டிஃப்னஸ் இருக்கு. இன்னொன்னு பேக் சீட்டை பாரு, அதுல ரெண்டு பேரை தான் நீ கட் அவுட் செக்ஷன்ல உட்கார வைக்க. இதுல நல்ல ஃபிளாட்டான சீட் இருக்கு. லெக் ரூம் எப்படி சூஸ் பண்ணதுன்னு அந்த சூசிங்ல நிறைய பேர் இன்னைக்கு என்ன மாதிரி நான் இப்ப சொன்ன தெரியுமா, வேணானாலே இப்படிதான் இருக்குன்னு ஒரு மென்டாலிட்டியில தான் ஹியூண்டையை நம்ம எப்படி வந்து ஹேண்ட்லிங்ல கனெக்ட் பண்ண முடியும்னு தான் இன்னைக்கு வேணாவை யாரும் கன்சிடர் பண்ணாது. ஏன்னா அவங்க போய் இன்னைக்கு அவங்க அப்படி இல்ல இருந்தாங்க. அதான் இன்னைக்குள்ள கிரெட்டாவை போய் ஓட்டி பார்த்தா அவங்களுக்கு இந்த ஃபீல் கிடைக்காது. வேணாவும் கிரெட்டாவும் டே நைட் டிஃபரன்ஸ் இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹேண்ட்லிங், இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த கம்ஃபர்ட்டோட அந்த பேசிக்ஸ்ல. அதுல சப்போஸ் ஒரு டீசல் இவங்க பிளான் பண்ணாங்கன்னா இந்த ஸ்டோரியே வேற. லிமிடெட் நாங்க அதனாலதான் ஒரு ரீல் பண்ணோம். சம்படி ஃப்ரம் ஹிண்டே பாக்குறீங்க, அந்த கமெண்ட்ஸை மட்டும் பாருங்க. நீங்க ஒரு ரெகுலர் வேரியண்டாவே போடுங்க, போட்டு டாப் ஆஃப் லைன் வேரியன்ட் மேனுவல் ஒன்று ஆட்டோமேட்டிக் ஒன்று. நீங்க வந்து HX24 ஒன்றும் வேண்டாம், HX8 HX10 ஏதாவது ஒன்றுல போட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ். ஒருத்தர் வந்து ஒரு பெரிய கமெண்ட் போட்டிருந்தாரு, என்ன புல்ஷிட் நீ பேசிகிட்டு இருக்க, டீசலோடைய டார்க் கண்ட்ரோல்னா என்னது, இங்கே வந்து உலகம் வந்து டர்போ பெட்ரோல்ஸை பேசிகிட்டு இருக்கும்போது இந்த உலகத்துக்கும் இந்தியன் உலகத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே வந்து என்னென்னா டீசலோட கண்ட்ரோல் தான், அந்த டீசல் ஓட்டுறவங்களுக்கு தான் அந்த ஃபீல் தெரியும். அதுக்காக அதுலேயே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், நீங்கள் பெட்ரோலில் ஓடுனா பெட்ரோலை நம்ம இங்கே எங்கேயுமே ஹிட் பண்ண வரல. அந்த 160 PS 253 Nm வித் டிசிடி காம்பினேஷன் அது வேற தான், அதை நமக்கு இங்கே பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ நம்ம டீசல் ஓட்டும்போது ஒன்றும் வேண்டாம், நேற்றைக்கு நம்ம காம்பஸ் ஓட்டிகிட்டு இருந்தோம். ஆன்சன் வந்து ரிட்டர்ன் வரும்போது நீ என்ன பாயிண்ட் சொன்ன மட்டும் சொல்லு, அதுதான் நான் பேசுறேன். இந்த டீசலோட இந்த கியர் டு கியர்ல வெஹிக்கிள் வந்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ள இருக்குதுன்னு சொன்னல, அது வந்து பெட்ரோல்ல கிடைக்காது. அதுதான் பெட்ரோல் அண்ட் டீசலுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா, நம்ம பெட்ரோல் டிரைவ் பண்ணும்போது இப்போ ரீசெண்டாக நம்ம இப்போ செல்டாஸ்ல டர்போ பெட்ரோலும் டீசலும் டிரைவ் பண்ணோம். மற்றபடி ஜென்ரலி டர்போ பெட்ரோல் டீசல் டிரைவ் பண்ணும்போது பெட்ரோல் ஓட்டமும் நல்லா இருக்கு, நமக்கு அந்த ஃபன் இருக்கு, எனர்ஜி இருக்கு, நல்லா பவர் ஃப்ரீயா போவோம். ஆனா நம்ம திரும்ப டீசலுக்கு வரும்போது நமக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, இதை நம்ம எவ்வளவு தூரம் வேணாலும் ஓட்டிட்டு இருக்கலாம் அப்படின்னா இது அந்த அளவுக்கு தெரிச்சிட்டு போகாது. ஆனா இதுல அந்த கண்ட்ரோல் இப்ப வந்து ஃப்ரீயா போறதுதான் பிரச்சனை. இப்ப நம்ம ஃபேஸ்டா பெட்ரோல் இருக்குல்ல, வேற பழைய பெட்ரோல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த பெட்ரோல்ஸ் அந்த சாசில நமக்கு ஓட்டுறப்போ பெருசா தெரியாது, நல்ல என்ஜின் அது ஃப்ரீயா போனாலும் அது 120 வரைக்கும் தான். அதுல டர்போ இல்ல, அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் முதுகுல இருந்து தள்ளுற பிரச்சனை இல்ல, அதுல உள்ள கண்ட்ரோல்டா இருக்கு. இப்ப அது இல்ல, அதனால ஆனா டீசல் வந்து கண்ட்ரோல் இல்ல. என்னன்னா நம்ம ரோட்ஸ்க்கு இப்போ ஒரு 120 130 தான் மேக்ஸிமம் ஸ்பீட்ஸ். டீசல்ல நம்ம அதுக்கு மேல போக மாட்டோம், தேவை இல்ல. அந்த அதுக்குள்ள ஃபன்னா ஓட்ட முடியும்.
பெட்ரோலில் வந்து நம்ம இது போகிறது அங்கே 160, இந்த விர்டஸ் எல்லாம் 200 வரைக்கும் அது அதாவது நீ கால் கொடுத்தா அது எங்க போகுதுன்னே நமக்கு அது தெரியாது. எதுக்கு நமக்கு அது தேவையில்லையே. நம்ம எங்கே அதுதான் பாயிண்ட். அதாவது நாம என்ன அந்த கண்ட்ரோல்னா என்ன மீன் பண்றோம்னா, ஒரு ரோட் ரேஜ் பண்ணாம, ரேஷ் பண்ணாம, மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம, ஓவர் ஷூட் ஆகாம, எக்கனாமிக்கலி நமக்கு அந்த ஃபன் ஃபேக்டர் நம்ம கூட இருந்து அதை என்ஜாய் பண்ணி மெனுவர் பண்ற அந்த ஃபீல் வந்து டீசல்ல கூட இருக்குது. அதுதான் சொல்றோம். அப்ப நம்ம ஏன் அப்படி ஒரு வெர்னாவுடைய அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம பேச வந்தோம்னா, இந்த சேசியில நீங்க இப்போ ஒரு டீசல் வச்சா இதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்கும், பக்காவா இருக்கும். இப்போ இதில் அந்த 1.5 நம்ம நல்லா இருக்குன்னு எல்லாம் சொன்னாலும் அதை ஒரு 120+ நம்ம போகும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆக தொடங்கும். அது வரைக்கும் அந்த ஆனால் அந்த என்ஜினுக்கு பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குது, அது இன்னும் எவ்வளோ புஷ் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு மேலே அந்த சேசிஸுக்கு அதுக்கு அவசியம் இல்லை, அது போதும். அப்போ ஒரு டீசல் இருந்ததுன்னா நம்ம ஒரு ஹை ஃப்ரீ ரோட்டில் நம்ம ஒரு 120, 130 போகிறோம்னா அது கண்ட்ரோல்டாக இருக்குங்க, நமக்கு எஃபிஷியன்சி கிடைக்கும். இந்த ஒரு பிரச்சனையும் செடான்னா எஃபிஷியன்சி கண்டிப்பாக ஏரோடைனமிக் நல்ல சார்ட்டடாக இன்னும் பிளான்டடாக இருக்குது. லாஜிக்கலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்பர் கேம்ஸில் இது யாருக்கு சொல்கிறேன்னா, ஹிண்டேல சம்படி ப்ராடக்ட் டீமில் பார்க்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ராடக்ட் டீமில் இருக்காங்கன்னு அனுப்பி கொடுங்க. ஏன்னா தமிழ் பீப்புள் தானே நிறைய இங்கே சென்னை பிளான்ல இருப்பாங்க. இப்போ நம்பர் கேம்ஸில் இருப்பாங்க இல்லையா, இவங்க சேல்ஸ் நம்பர்ஸில் சிறுதுளி பெருவெள்ளம் மாதிரி இதில் ஒரு 1000 நம்பர் கிடைச்சா கூட அதை கேட்சப் பண்ணலாம் நம்ம. அதாவது இப்போ நாங்கள் ஹிண்டை சார்ந்து பேசலை, நாங்கள் டீசல் சார்ந்து பேசுகிறோம். ஆனால் அது அட்வான்டேஜ் தானே. இப்போ ஒரு கல்லில் 2 மாங்கான்னு சொல்கிறது மாதிரி இது வந்து எண்ட் யூசரான கஸ்டமர்ஸுக்கும் அதில் வந்து என்ன இருக்குது, ஒரு ஷீர் டிரைவிங் ப்ளஷர் கண்டிப்பாக கிடைக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த ஸ்டாண்டர்ட்ஸில். நம்ம அந்த செக்மெண்ட்டில் ஒரு டீசல் இல்லைன்னு உள்ள குறையும் மிஸ் ஆகுது. இப்போ நீங்கள் கஃபே 3 நாம்ஸ் வந்து வரட்டுமே, அது வரைக்கும் நம்ம டீசலை வச்சுருப்போம். இல்லை கஃபே 3ல எனக்கு இப்போ என்ன டவுட்டுன்னா, இந்த மைலேஜ் மேட்ச் பண்ண டீசல் இவ்வளோ எஃபிஷியன்சி தருது, பெட்ரோல் அதுக்கு பாதி தான் தருது. அது அப்போ அந்த நம்பர்ஸில் அது இன்னும் அட்வான்டேஜ் தான். அப்போ அதுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும். அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக வேர்னா டிசர்வ்ஸ் அ டீசல், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது பண்ணலைன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ராடக்டை கில் பண்ணுறீங்க, ஒரு செக்மெண்ட்டை கில் பண்ணுற ஒரு. இப்போ ஹோண்டா சிட்டி நம்பர்ஸை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா, எப்போ BS6 ஃபேஸ் 2ல் அவங்க டீசலை ஸ்டாப் பண்ணாங்களோ சிட்டியோட அந்த நம்பர்ஸ் வந்து குறைஞ்சாச்சு. இப்போ பியூர்லி பெட்ரோல் பையர்ஸ், அந்த ஹோண்டா பையர்ஸ் மட்டும்தான் போகிறாங்க. எலிவேட்டில் அந்த டீசல் இருந்தால் எலிவேட்டுக்கு என்ன பண்ணியிருக்கும்? இப்போ நம்ம பேசுகிற குஷாக் டீசலோட வந்திருந்தா டீசல் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம அங்கே எல்லாம் பேசிட்டு விட்டாச்சு, இனி வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி. ஆனால் இங்கே வாய்ப்பு இருக்கு. அதேதான் நம்ம எப்படி ஹோண்டா இப்போ நீ வந்து ஹோண்டாவை நம்ம சொல்றது மாதிரி தான் ஹிண்டையும் சொல்லணும். ஹோண்டாவில் ஹைப்ரிடை வச்சுட்டு அவங்க பண்ணலைன்னா அது எவ்வளோ பெரிய மிஸ்டேக். அதே மாதிரி தான் இதுவும் பெரிய மிஸ்டேக். இது வந்து சேல்ஸ் நம்பர்ஸை தாண்டி அதில் எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இவங்க எல்லாம் வந்து இல்லை ஒரு பிராண்ட் வந்து அவங்க கஸ்டமர்ஸை நினைச்சு இதை பண்ணலாம். இப்போ இவ்வளோ வேறு கஸ்டமருக்கு தானே நம்ம வண்டி விற்கிறோம், அதில் வந்து வேற என்ன இருக்குது? இப்போ நீ வந்து அதில் அவங்க எல்லாருமே டாப் பிராஸ் மிஸ்டர் இவர் அவர் பேர் சொல்லி டக்குன்னு எனக்கு பேர் வரல, தருண், மிஸ்டர் தருண் கார்கில் இருந்து கடைசியாக இருக்கக்கூடிய டீலர்ஷிப்பில் வேலை பார்க்குறவங்க வரைக்கும் சேல்ஸ்மேன் தானே. இங்கே அவங்க ப்ராடக்டை விற்க தானே வந்திருக்காங்க. அப்போ அங்கே யார் இருக்காங்க? கஸ்டமர் தான் இருக்காங்க. கஸ்டமர் கேட்குறாங்க. இவ்வளோ கமெண்ட்ஸில் இவ்வளோ பேர் கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் இது வேற ஒரு வீடியோவில் இவ்வளோ பேர் பார்த்ததில்ல. இனி எத்தனை அப்படிதான் எத்தனை ஆடியன்ஸ்ன்னு பார்த்தா இப்போ இந்தியா ஃபுல்லாக பார்த்தா எத்தனை பேர்? அதான் அப்போ அது மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ். டீசலோட கண்ட்ரோல் தெரியணும்னா டீசல் ஓட்டி பாருங்கள். தயவு செய்து வந்து கமெண்டில் ஆன் பேப்பர் ஸ்பெக்கையும் நம்ம கமெண்ட் போடும்போது நிறைய பேருக்கு வந்து புரியாது இது என்னதுன்னு சொல்லி. இந்த கார் லவர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஒரு நீஷான கம்யூனிட்டி, அவங்களுக்கு உடைய ஃபீலிங்ஸே அது வேறு. நீங்கள் வந்து சுற்றி உட்கார்ந்து பேசும்போது தான் இப்போ இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஒவ்வொரு விஷயங்கள். இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும். அந்த கண்ட்ரோல் ஆகலாம். இப்போ ஒரு இல்லை ஒரே காரில் இப்போ செல்டாஸ் ஒரு ஷோரூமில் போய் செல்டாஸ் டர்போ பெட்ரோலும் செல்டாஸ் டீசலையும் ஒரு ஹைவேல ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டி புரியும், வித்தியாசம் தெரியும். அவ்வளோதான், அவன் ஒன் லைனில் முடிச்சாச்சு அதை. ஓகே ஓகே. நம்ம இன்னி டஸ்டர் ஒரு விஷயம் நான் சாட்டிஸ்ஃபைடாக சொல்லுவோம். நம்ம மீடியா ஃபெட்டர்னிட்டி ஃபுல்லாக ஓட்டினது எங்கே தெரியுமா? ஹில்ஸில் ஓட்டினாங்க. யாருக்குமே ஹைவேல ஓட்ட வாய்ப்பு கிடைக்கல. மீடியா டிரைவ் ஸ்டார்டிங்கில் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தேன்னு சொல்லக்கூடிய ஒரே சந்தோஷம் எங்களுக்கு என்னன்னா ஹைவேல அதை ஓட்டுறதுக்கான வாய்ப்பு கிடச்சி. மீடியா டிரைவ் மிஸ் பண்ணதுக்காக நான் வந்து பேச்சப் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க.
இன்றைக்கி அந்த வீடியோ இப்போ ஓடிட்டு இருக்குது. நம்ம நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் தான் இருக்குது. அதில் நான் அத்தனை பேருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம மோட்டோ ஃபேம் வந்து எப்படி நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு உள்ளதுக்கான விஷயமே அந்த கமெண்ட்ஸில் தான் இருக்குது. எவ்வளோ பேர் நம்ம வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணாங்க, அதை நம்ம ஒரு பாட்காஸ்ட் டைம்லேயே தான் போட்டோம். ஏன்னா அதை டைமிங்கை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி அவ்வளோ பேருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அது வந்து தேங்க்ஸ் வந்து சொல்கிறதுல நான் ஒரு விஷயம் கூட சொல்லணும். எங்களுடைய சிச்சுவேஷன் வந்து இன்டர்னலி வந்து உட்கார்ந்து பார்த்தா தான் இதோடைய உண்மையான பிரச்சனை தெரியும். ஏன்னா நாங்கள் ஹார்ட் டைம்ஸில் தான் நாங்கள் இப்போ கரண்டாக ஓடிட்டுருக்கோம். எப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு 4-5 டேஸாகவே நாங்கள் சேர்ந்து எங்கேயோ போனதில் ஃபுட்டில் கிடச்சா டஸ்டர் எடுக்க போனதுதான் அதுதான் இல்லை. அதுக்கு எனக்கு வந்து அதுக்கு முன்னாலே இருக்கு. எனக்கு ஆக்சுவலி அதுக்கு முந்தின வாரத்துலேருந்து இன்னும் சால்வ் ஆகலை. நான் வந்து ஒரு டோஸ் ஆன்டிபயோட்டிக் போட்டும் சால்வ் ஆகலை. எங்கேருந்தோ ஒரு செட்டு கிடச்சிருக்கு. அதில் இந்த டஸ்டர் ரிவ்யூக்கு போயிட்டு வந்து ஒரு 3 நாளாக டேனி வந்து 2 நாள் ஆப்ஷன். நேற்றைக்கு நாங்கள் வந்து வீடியோ எடுக்க போனால் டேனி வரல. டேனி இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன் 3 நாள் தாண்டி. ஆன்சன் வந்து நம்ம கூட்டத்திலே வந்து டார்சன் ஆக்கும். எனக்கு நீங்க வந்து நேத்து வீடியோ எடுக்க போறது தெரியாது. நைட்டு 7 மணி கூப்பிட்டு நாளைக்கு இப்படி ஒரு வீடியோ வந்து டேனி இல்லைன்னு சொன்னப்போ சரி இன்னி அதாவது நாங்க ரிவ்யூஸ்க்கெல்லாம் போகும்போது கையில பேகு, கழுத்துல பேகு, கேமரா பேக் எல்லாம் கொடுத்து இந்த சிட்டி ரோபோ மாதிரியாக நம்ம ஆன்சன் வந்து ரூம்ல நாங்க லிப்ட்ல நின்னா நான் படியில தான் வருவேன்னு வருவான். இந்த ஆன்சனை வந்து கழுத்து பிடிக்குது, கை பிடிக்குது, எனக்கு தலை நூத்திருக்க முடியலன்னு சொல்ற அளவுக்கு ஸ்ட்ரெஸ். இது வந்து நம்ம ரொட்டீன், இதை நம்ம சொல்றதுக்கு இல்லை. ஆனால் இதை மாதிரி நம்ம இப்போ நீங்கள் மார்ச்சை பார்த்தீங்கன்னா நம்ம பாட்காஸ்ட்னால அதை சொல்லலாம். நீங்கள் மார்ச்சோடைய பெர்ஃபார்மன்ஸ் யூடியூப்பை பார்த்தீங்கன்னா நேராக ஹாஃப் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது ஜான்வரியில் ஏறி நின்னது, பிப்ரவரியில் இறங்கிச்சது, மார்ச்சில் வந்து ஒன்றுமே இல்லை. அதாவது சேலரிஸே மீட் பண்ணாது அந்த லெவலுக்கு மார்ச்சில் வீடியோ. ஏன்னா 50,000 ஒரு வீடியோ தான் ஓடி இருக்கும். அப்போ இது ரொட்டீன் பார்ட்டு. இதுக்கிடையில் நமக்கு கிடைக்கிற ஒரு மோட்டிவேஷனும் நமக்கு கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸுமே மோட்டோ ஃபேம் தான். அதில் ஒரு மோட்டோ ஃபேமை மீட் பண்ண சொல்லிட்டு நான் டக்குன்னு வரேன். டஸ்டர் வீடியோ முடிச்சுட்டு நாங்கள் வரும்போது ஒருத்தர் வந்து நம்ம காரை ஓடி வந்து தேடி தட்டிக்கிட்டு பார்த்தா மிஸ்டர் கெவின்னு சொல்லி ஒரு பிரதர். அவர் வந்து கன்னியாகுமரி வந்துட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருந்தாங்க. அவர் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு டூரை வந்து இன்பிட்வீன் க்ளோஸ் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. அவங்க ஒய்ஃபை பார்த்தோம், அந்த சிஸ்டரை பார்த்தோம். அவங்க எல்லாம் காட்டின அந்த அன்புக்கு வந்து ஈடு இணையே கிடையாது. அதாவது அவங்க என்கிட்ட பேசிட்டு உங்களே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடல. அதனால் மோட்டோ ஃபேமுக்கு நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ட் பண்ணோம், இவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நீ அந்த அவங்கள பார்த்து அந்த ஃபோட்டோவை இதில் சும்மா போட்டு விடு. நம்ம இன்னும் டஸ்டர் வந்து இவங்க மீடியா பிஆர்ஸ் கிட்ட நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நியரஸ்ட் டீலர் லொக்கேஷன்லாம் கொடுத்துருந்தோம். திருவனந்தபுரம், நாகர்கோவில், திருநெல்வேலி வரைக்கும் கொடுத்துருந்தோம். ஆனால் இங்கே எங்கேயுமே டெஸ்ட் ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ணலை. நம்ம மிஸ்டர் ஆட்டோமோட்டிவ் எந்தூசியாஸ்ட் யோகேஷ் தம்பிக்கிட்ட இப்போ தான் நம்ம ரீசெண்டாக தான் நல்லா கனெக்ட் ஆனோம். அவர்கிட்ட பிங்க் பண்ணேன், நீங்கள் ஓட்டுனீங்களா, மதுரையில் இருக்கேன்னா அவர் ஒரு 5 மினிட்ல அங்கே உள்ள டீலரை லிங்க் பண்ணி கொடுத்தாங்க. அவர்கிட்ட பேசினா அவரும் கனெக்டடாக. இது ராத்திரி தான் நடக்குது. நம்ம அடுத்த நாள் போய் ரிவ்யூ பண்ணோம். மதுரையில் ஹைவேல நம்ம ஓட்டினோம். அந்த வீடியோ தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்குறீங்க. ஓஜி டஸ்டரோடைய ரெப்ளிகாவா இல்லை அதிலிருந்து ஒரு அப்கிரேடாக நீங்கள் கண்டிப்பாக அதை பார்க்கக்கூடாது. அதை நான் முதல்ல சொல்லுவேன் இல்லையா. ஏன்னா ஓஜி டஸ்டர் இது ஒரு புதிய கார் இல்லை. இதில் நம்ம இது டிரான்ஸ்பரண்டாக சொல்ல வேண்டியது. இப்போ நம்ம நேற்றைக்கு அது எல்லா கார்ஸுக்கும் இருக்கிறது மாதிரி தான். அப்படிதான். அதாவது பழைய கார்ஸ் ஏன் நல்லா இருந்ததுன்னு உள்ளதுக்கு எக்ஸாம்பிளே நம்ம இந்த புது ஜெனரேஷன்ஸ் வரும்போது தான் நமக்கு தெரியுது. இப்போது நம்ம நேற்றைக்கு வரும்போது தானே ஒரு ஆல்வீல் டிரைவ் டஸ்டர் நம்ம பார்த்தோம். இந்த பழைய ஆல்வீல் டிரைவ் டஸ்டர், பழைய டஸ்டர் நிறைய இடத்துல நம்ம பேசியிருக்கோம். அதோடைய சஸ்பென்ஷன், அதோடைய கம்ஃபர்ட் ஜோன், அதோடைய சீட்டிங், கேனன்கே டீசல், அந்த ஹைட்ராலிக் பவர் ஸ்டியரிங், ஓவரால் அதாவது அது 2020 வரைக்கும் அது ஒரு க்ளோரியஸ் பீரியடில் தான் இருந்தது. அது என்ஜாய் பண்ண அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெருசு. அதை கண்டிப்பாக உள்ளே கொண்டுறாதீங்க. ஆனால் நியூ ஜென்ரேஷன் கார்ஸில் அது நல்லா இருக்கு. ஒரு நான் இப்போ எப்படி பார்ப்பேன்னா, இது நம்ம குஷாக் டாய்கூனுடைய இது எண்டில் இருக்குது, இந்த எண்டில் இருக்குன்னா சைஸை சொல்கிறேன். இந்த பக்கத்தில் சியராவும் செல்டாஸும் இருக்குன்னா இது இடையில ஸ்லாட் ஆகுது. நம்ம ஜாப்பனீஸ் கூட ஸ்லாட் ஆகுது. ஒரு நல்ல ஸ்ட்ரீட் ப்ரெசன்ஸ் இருக்குது. அது நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா? நம்ம டிரைவர் சீட்டில் இருந்தாலே அது இருக்குது.
அப்புறம் அந்த ஆர்ஜிஎம்பின்னு சொல்லும்போது நான் சும்மா வெறும் நேம் சேஞ்சுன்னு தான் நினச்சேன். எனக்கு எப்போவுமே டு பி ஃப்ராங்க் இந்த சிஎம்எஃப் எனக்கு பிடிக்காது. அது ஏன்னா அது குவிட்டுக்கு ஓகே, கைகர் வந்து இதுவரைக்கும் நம்ம கன்வின்சிங்காக நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம், வாட் இஸ் வாட்டை சொல்லியிருக்கோம். ஆனால் கைகர் வந்து இது வந்து அந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்கை கொடுத்துருக்கு, அதை வச்சு நம்ம வந்து மற்ற கார்ஸை கம்பேர் பண்ணால் கைகர் மேலே நிற்க நம்ம சொல்ல மாட்டோம், சொன்னது கிடையாது. மேக்னெட் கைகர் ஓகே, அந்த ஸ்டாண்ட்ஸில் ப்ரைஸுக்கு ஓகே, ஒர்த்து, ப்ரைஸுக்கு ஒர்த்து. அதில் நம்ம எண்ணெய் பெட்ரோலை சொல்ல மாட்டோம், டர்போ பெட்ரோல் சிவிடி காம்பினேஷனில் வாங்கலாம். ஆனால் நல்ல ஸ்பேஸ் வச்சுருப்பாங்க. ஐ மீன் எப்படி சொல்கிறது, அந்த டைமென்ஷனுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கும். அப்போ இந்த சிஎம்எஃப்ல வந்து இவங்க ஒரு B+ன்னு சொன்னாலும் இது சிஎம்எஃப் தானே. சிஎம்எஃப் வந்து அது ஒரு லைட் வெயிட்டான ஒரு சேசின்னு பார்த்தோன்னா, இந்த சேசிஸ் வந்து ஆர்ஜிஎம்பின்னு இவங்க சேஞ்ச் பண்ணதில் கண்டிப்பாக என்ஜினியரிங் இருக்குது, அது மாற்று கருத்தே கிடையாது. அந்த சஸ்பென்ஷனில் ஒர்க் போயிருக்கு. அதில் ரியர் சஸ்பென்ஷன் வந்து டிஸ்பி மேக்ஸில் இருந்தாலும் அதில் வந்து ஆன்டி ரோல் பார்லாம் போட்டு இந்த சஸ்பென்ஷனில் ஒரு கனெக்ட் இருந்துப்போ நம்ம ஓட்டும் போது அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபீட்பேக்குக்கான ஒரு பாயிண்ட் இருந்து. இன்னொன்று 220 மில்லிமீட்டர்னு சொன்னாலும் அது வந்து ஒரு பிளான்டட் ஃபீல் கொடுத்தது. கார் வந்து லேட்ரல் ஃபோர்ஸஸை காட்டலை, ஸ்டியரிங்கில் டீசனான ஃபீட்பேக் இருந்து, வெயிட் நல்லாவே இருந்தது, நல்ல ஃபீல் இருந்தது. எனக்கு பிடிச்சது அந்த என்ஜின் தான். ஆனால் எல்லா இடத்துலையும் நமக்கு இப்போ ஒரு வருத்தம் என்னென்னா, இந்த மேனுவல்ஸை நமக்கு இப்போ வந்து சொல்ல முடியாத ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோம் இல்லையா. அந்த வீடியோவில் நான் பேசியிருந்தேன். அதாவது மேனுவல் கொடுக்குற ஒரு கனெக்ட் வந்து அது ஒரு ஃபீல். இப்போ நேற்றைக்கு ஈவினிங் வந்து நம்ம காம்பஸை கொடுத்துட்டுனா நம்ம ப்ரௌன் ஃபியஸ்டாவே எடுத்துகிட்டு வரேன். நம்ம இப்படி கியர் பண்ணுற அதான் அந்த அந்த ஃபீல் இருக்கு. இதுலேயும் அந்த டிசிடி ஓட்டுறப்ப அந்த என்ஜின் வந்து நல்லா ரவ் ஆகுது, ஷிஃப்ட் ஆகுது, எல்லாம் சூப்பராக இருந்தது. இப்போ மேனுவல் நம்ம எப்படி எதிர்பார்ப்போம், நம்ம ஃபர்ஸ்ட் கியரில் அங்கே ரவ் ஆகி தான் டர்போ பெட்ரோல்ஸ்ல அது என்ன ப்ராப்ளம், ஓட்டவே இல்லை. பின்னால இருந்ததுல ஒரு விஷயம் தெரியல, நீங்க வந்து ரோட்ல சைடுல நிப்பாட்டி இருந்தீங்க ஏதோ மேனுவலை விட்டுட்டு. நான் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டால் ஆச்சுன்னு நினைச்சேன். நம்ம ஜிஎஸ் வந்து அன்னைக்கு நான் வந்து இந்த குஷாக்கோட கார் ஸ்வாப்பிங் பாயிண்ட் இருந்து ஜிஎஸ்க்கு ஃபோன் பண்ணேன் இல்லை, அப்போவே ஜிஎஸ் இந்த பாயிண்ட்டை சொல்லியிருந்தேன். ஆனால் அது வந்து மேனுவல், அவங்க மேனுவல் தானே ஓட்டியிருந்தாங்க. ரெவ் பண்ணும்போது ரெவ் வந்து ஒரு கட்டத்தில் ஸ்டால் ஆகும்போது நமக்கு தெரியுது. 2 தடவை ஸ்டால் ஆனது மாதிரி இடிச்சிடிச்சாங்க நான் எடுத்தது. அது புதுசாக நம்ம மேனுவல் கார் ஓட்டி படித்தது மாதிரி மேனுவல் கனெக்டே ஆகலை. அது வேற அந்த ஒரு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்லுது, டிரான்ஸ்மிஷனுடைய ஒரு கிளாரிட்டியும் நல்லா இல்லை. ஆக்சிலேட் பண்ணும்போது ஒரு சின்ன ஜர்க் அதில் இருக்குது. கேட்ஸ் வந்து 5th-லேருந்து 6th வரக்கூடியது கண்டிப்பாக வெல் டிஃபைன்டாக இல்லை. நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயின் வந்து அந்த இடத்துல ஸ்டக் ஆகுது, இது ரிவர்ஸுக்கு போகுதான்னு சொல்லி. ஏன்னா அதில் ஒரு ஒரு பிடித்தம் உள்ள தெரியுது, உள்ள ஒரு அப்டக்கிள் மாதிரி ஒன்று இருந்தால் தானே பிரெயினை ரிமைண்ட் பண்ணுது அது ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி. திருப்பி நம்ம ரீகன்ஃபார்ம் பண்ணுறோம், இல்லையே இது 5th ரிவர்ஸ் அங்கே தானே இருக்குது. நான் ரிவ்யூவில் அதை பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இது இருக்குது. ஆனால் டிசிடியை வந்து ஒரு டார்க் கன்வெர்ட்டர் மாதிரி ட்யூன் பண்ணியிருக்காங்க. அது அவுட் ஆஃப் 1.5 டர்போலாம் ஓட்டும் நமக்கு அந்த ஒரு புல்லிங் இருக்குங்க. இதுனா அவ்வளோ ஃப்ளோர்லாம் பண்ணலாம். ஆனால் நம்ம நார்மலாக ஓட்டுறப்போ அந்த அப்படியே தான் தெரியல, ஆனால் ஃபாஸ்ட்டாக தான் போகுது. அதுல ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா ஒரு 130 அந்த என்ஜின்ல எப்போ ஒரு டார்க் இருக்க மாதிரி ஒரு பிடிச்சு வச்சிருக்காங்க. அதுல அந்த கண்ட்ரோல் ஃபீல், அந்த மத்த டர்போ ஒரு மாதிரி ஃப்ரீயா போகல, இது ஃப்ரீயா தான் போகுது. ஆனா இது தெரியுது நமக்கு, அதுதான் டார்க் கன்வெர்ட்டர் மாதிரி இருக்கு. நம்ம சொன்னது டிசிடி வந்து அது டிசிடி மாதிரி இல்ல, அது அதுவும் நல்லா இருக்கு. எனக்கு அதுல ஒரு கிளாரிட்டி, சம்படி ஃப்ரம் ரெனோல வந்து அதை பார்க்கணும். பொதுவா நம்ம ஆட் கியர்ஸ் ஈவன் கியர்ஸ் நம்ம பிரிக்கும் போது அந்த ப்ரீ செலக்ட்னு சொல்லக்கூடியதாக இதில் உள்ள அந்த புஷ்ஷை தரக்கூடிய ஆள் நம்ம சொல்கிறோம்ல, அந்த ஒரு சர்ஜை கிரியேட் பண்ணுறது. இதில் அந்த சர்ஜே இல்லை. மேபி இது வந்து அந்த பிளான்டரி சிஸ்டமான எனக்கு தெரியாது. ஆறும் ஒரே லைனில் இன்லைனில் இருக்கு. இல்லை நெகட்டிவ்ல இதை தப்பாக நினைக்காதீங்க. நம்ம ஏன் டீசல்ஸை வந்து நமக்கு பிடிக்கும்னு தான் நம்ம இப்போ கொஞ்சம் நேரமாக பேசணும். டர்போ பெட்ரோல்ஸ் வந்து அப்படி லீனியராக இல்லாமல் சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஏறும். அந்த சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஏறுறது சில இடத்துல நமக்கு செட் ஆகாது. நமக்கு கரெக்ட் தேவையான அளவுக்கு இருக்கு. அந்த எப்பவுமே அந்த டார்க் வந்து அந்த ஃப்ளோக்குள்ள இருந்தது மாதிரியே இருந்துட்டு இருக்கு. எல்லா கியர்ஸுக்கு இடையில அந்த டார்க் கட் ஆகாம இருக்குது. அது நல்ல டியூன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த டிசிடி வந்து டார்க் கன்வெர்ட்டர் மாதிரி இருக்குது. 6 கியர்ஸும் கரெக்ட் ரேஷியோஸ்ல இருக்குது. மிட் ரேஞ்ச் வந்து சாலிடான மிட் ரேஞ்ச். ஒருவேளை 6 கியர்னாலே மேபி இருக்கலாம். மற்றது எல்லாமே 7-8 கியர்ஸ் இல்லை நம்ம ஓட்டியது. முன்னாடி 6 ஸ்பீடு தான் நிறைய இடத்துல டிசிடிஸ் இருந்தது. இது ரேஷியோஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் நல்ல வெல் டியூன்டானது, சேசிஸுக்கு ஏற்ற மாதிரி. நம்ம பேரிகேட் கட் பண்ணோம் இல்லை,
இத்தனைக்கும் கியர் டவுன் பண்ணிச்சுது. கியர் டவுன் பண்ணாலும் கரெக்டாக லிஃப்ட் பண்ணி லோவர் எண்டில் போய் டார்க்கு ஃபுல்லாக எடுக்காமல் தேவையான இடத்துல ஒரு ஷிஃப்ட்டை பண்ணி நின்றுது அது கரெக்டாக. அதுக்கப்புறம் நம்ம ஆக்சலரேட் பண்ணும்போது பாட்டமில் இருந்து ஏறாமல் அந்த மிடில் இருந்து ஏறுச்சு. அந்த ஒரு ஃபீல் அதில் இருந்தது. ஆனால் மேனுவலில் லக்கிலி அது வந்து செட்டே ஆகலை. மேனுவலை புரிஞ்சுக்கணும்னா இன்னும் டைம் எடுக்கும் போல இருக்குது. அது மேனுவல் ஹைவேஸுக்கு ஓட்டலாம், நம்ம சிட்டியில் எக்ஸசைஸ் தான். மேனுவலை போட்டு சேஞ்ச் பண்ணி அதுலேயும் மேனுவலோட கிளச்சும் அந்த டிரைவர் ஃபுட் ரெஸ்ட்டும் ஒரே ஏரியாவில் இருக்குது. ஷூ எல்லாம் போட்டு நம்ம கிளச்சு மிதிக்கும் போது இல்ல அங்க நான் எனக்கு சைஸுக்கு தான் சொன்னேன். எனக்கு ஓட்டம் அங்க ஸ்பேஸ் இல்ல. அதுதான் நான் சொல்றேன். காலு போய் நெட் பெடல்ல தட்டிட்டு இந்த சைடு இந்த தட்டி எடுத்து ஒரு அந்த இது வந்து வித்தியாசமா இருக்கு ஸ்பேஸ். மேனுஃபேக்சரர்ஸ் என்ன தெரியுமா பண்ணணும், ஒன்ன மாதிரி ஒரு ஆளை வந்து டெஸ்ட் இன்ஜினியருக்கு வந்து ஒரு மேனிக்யூனை செட் பண்ணணும். இந்த ஆளுக்கு இந்த கால் மூவ்மெண்ட் இருக்கு. யூரோப்பியன் டிசைன்ல யூரோப்ல எல்லாரும் எப்படி 6 ஃபீட் அங்க யூரோப்ல நியாயப்படி இவ்வளவு சைஸ்ல இருப்பா இருக்கணுமே நியாயமா? அது தெரியல. நீங்க ப்ராடக்ட் டீம்ல இருக்கிறீங்கன்னா சாம்பிளுக்கு எடுத்துட்டு போயிட்டு கொண்டு வாங்க. ஆனா தந்திரன் திருப்பி 6 ஃபீட் இருந்து டஸ்டர் ஓட்டணும் எல்லாம் கமெண்ட் பண்ணணும். பெரிய டஸ்டர் ஓட்டணும் இவரை கொண்டு போனா நமக்கு வேற ஆளு பார்க்கணும், கஷ்டம். ஆக்சுவலி அந்த பிரச்சனை அதில் உண்மையில இருக்கு. எனக்கு வந்து பெடல் வந்து தட்டிட்டு இருந்தது, ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருந்தது. இன்னொன்று கியர் ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போ நீ ஹோண்டாவோடைய கியர் ஷிஃப்ட் ஆகலாம். இப்போ சமகாலத்தில் நான் பேசுகிறேன், சில ஜாப்பனீஸ் கியர் ஷிஃப்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒர்க் பண்ணாலும் ஓட்டலாம். ஆனால் இந்த கியர்ஸ் இது வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு, ரப்பரியும் கிடையாது, ஸ்லிக்கும் கிடையாது, அதுக்கு இடையில போய் ஒரு 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 ஸ்டைலில் இருக்குது. ஆனால் மற்றபடி டஸ்டர் ஃபேன்ஸுன்னு சொல்லி பழைய அந்த ஸ்டைல் எதிர்பார்க்காம இன்னைக்கு இருக்கக்கூட கார்ஸில் ஜாப்பனீஸ் எனக்கு பிடிக்கலை, கொரியன்ஸ் பிடிக்கலை. ஆனால் நான் அந்த ஒரு யூரோப்பியன் கார் எனக்கு வேணும்னா அதில் எல்லாமே இருக்குது. அதில் கிளவராக தாட்ஃபுல்லி பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், அந்த இன்ஃபர்டைன்மெண்ட் எல்லாமே தேவையான சைஸில் இருக்குது. இந்த ஃப்ளாஷியாக ஒன்றும் இல்லை. இன்னொன்று அந்த இது பார்த்தியா, அந்த வாட்டர் ஃபாலில் இருக்கிற அந்த பட்டன்ஸ் எல்லாம், டாகுல் சுவிச்சஸ் எல்லாமே ஃபீல் பண்ணணும். டியூவல் சோன் ஏசி எல்லாம் நல்லா இருக்குது. டிரைவர் சீட் நல்லா இருக்குது. நம்ம அதில் உட்காந்து பார்த்தா ஒரு எண்டவர் இல்லை, என்ன எண்டவர் அது வேற, ஆனால் கூட எண்டவரில் உட்காந்து இருக்கும்போது அந்த பானட் வந்து உனக்கு அப்படி தெரியும். அந்த ஒரு ஃபீல் அதில் ஒரு அந்த ஃபீல் எல்லாம் அதில் இருக்குது. எனக்கு என்னன்னா, இப்போ இந்த குஷாக்கும் சரி டஸ்டரும் சரி இது ரெண்டுல போகும்போது மைண்டில் வந்து செல்டாஸ் ஆகும் இருக்கு. ஏன்னா அது ஒரு இது செட் பண்ணியாச்சு. செல்டாஸ் வந்து அந்த செக்மெண்டோடைய ஒரு பாயிண்டை பிடிச்சாச்சு. இப்போ கடைசியாக அதுக்கு பிரச்சனையாக எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்த ரேட்டிங்கு வந்தாச்சு. அப்போ அது ஆப்வியஸ்லி அந்த மேபி இந்த செல்டாஸுக்கு முன்னால் டஸ்டர் வந்திருந்தா நமக்கு இல்லை நிறைய விஷயம் ஒருவேளை தெரிஞ்சிருக்காம இருந்திருக்கலாம். இந்த செல்டாஸ் ஓட்டமும் எடுத்து தெரியும்ல என்னது, அதான் அது தெரியும். இல்லை நம்ம இதுல நிறைய விஷயம் சிலப்போ நெகட்டிவ் சொல்லாம இருந்திருப்போம். இப்போ நம்ம சொல்லிய விஷயம் நெகட்டிவ்னா இதுல ஸ்பேஸ், நெகட்டிவ் சொன்னா வந்து ஸ்பேஸ் தான். உண்மையிலே ஸ்பேஸ் செகண்ட் ரோ ஸ்பேஸ் வந்து கண்டிப்பா நம்ம கம்மியா தான் சொல்லணும். இன்னொன்னு ஏன்னா கிராண்ட் விட்டாரலயும் இதோட ஸ்பேஸ் இருக்கு, எலிவேட்லயும் இதோட ஸ்பேஸ் இருக்கு. எல்லாம் அந்த குஷாக்லயும் இப்படி ஃபீல் ஆகாது. டேனி என்கிட்ட அன்னைக்கு கேட்டிருந்து பூட் ஸ்பேஸை இவ்வளோ பெருசாக வச்சுட்டு சீட்டை இழுத்து வைக்க வேண்டியது. பூட்டில் ஒரு 3 பேர் சுருண்டு கிடக்கலாம். அதில் ஒரு என்ஜினியரிங் பேக்ரவுண்ட் என்னென்னா, யூரோப்பியன் கார்ஸ் வந்து கார் பூலிங்கே பண்ண மாட்டாங்க. ஃப்ரெண்டு 2 சீட்டு பெருசு, ஆனால் அவங்களுக்கு பூட் ஸ்பேஸ் பெருசாக வேணும். ஏன்னா அவங்களுடைய ஸ்போர்ட் கிட் ஆகட்டும், இல்லை அது மேண்டேட்டாங்க, எல்லாமே பூட்டை தான் இவ்வளோ பெருசாக வைக்காமல் சின்னதாக வச்சு அங்கே அக்செப்ட் பண்ண மாட்டேன். இந்த செக்மெண்ட்டுக்கு சொல்கிறேன். இன்னொன்று அண்ணன் தை சப்போர்ட் கம்மின்னு சொல்லிச்சுல, ஆனால் எனக்கு அது அப்படின்னா தைஸ் அந்த சீட்டோட இது கம்மி தான். ஆனா அது அவங்க கொடுத்திருந்த அந்த பொசிஷன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்படி இருக்கப்போ சீட் வந்து இப்படிதான் இருக்கு, பின்னாடி உள்ள போகுதுல. அப்ப அந்த நான் அது எப்படி தெரியுமா, நான் செக்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்ல சொன்னேன். சியரா இல்ல அதான் ஃபிளாட்டான இதுல வந்து எனக்கு இது ஒரு இந்த தை சப்போர்ட்டுக்கு விஷயமே புரியல. உனக்கு இல்ல அது உண்மைது. இப்ப சில கார்ல நமக்கு இன்னும் இவ்வளவுதான் சீட் இருக்கு, ஆனா நமக்கு அது அப்படி தோணாது. இருக்கிற ஆங்கிளும் சீட்டுக்கு இப்ப ஃப்ளோர் ஹையா இருக்கு, ஃப்ளோர் ஹையா இருக்கு, தை சப்போர்ட் இல்ல, நம்ம எப்படி இருப்போம். நான் என்ன சொல்லியேன்னா, தை சப்போர்ட் இல்ல அதுக்கு விஷயம், அது ஓவரால் அந்த சீட்டுக்கு பொசிஷன் ஃப்ளோர் மட்டும் இல்ல. டேனி சொல்றது என்னன்னா, ஃப்ளோர் சீட்டு எல்லாம் சேர்த்து. இப்ப என்ன பாரு, இந்த சோஃபால நான் இருக்கேன், என் கால் கரெக்டா தரையில இருக்குது, எனக்கு தை சப்போர்ட் இருக்குது, முதுகுக்கான பாயிண்ட் இருக்கு. இந்த சோஃபா டிசைன் பண்ண பர்சன் இந்த பாயிண்ட்டை பார்த்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதே இடத்துல
இந்த சீட்டோடைய இந்த ஆங்கிள் தப்பா இருந்து என் கால் இப்படி தூக்கிட்டு இருந்தாலே இது நான் வந்து அண்ணன் சொன்ன பாயிண்ட்டுக்கு அந்த இதுதான் சொல்லுவேன். டை சப்போர்ட் அங்க கம்மியா இருந்தாலும் அந்த ஆங்கிள் வந்து கால் வைக்கிற இடம் டஸ்டர் பண்ணாது. டஸ்டர் அதான் இனி இந்த இதை கொஞ்சம் இனி பார்க்கணும்னு சொல்லி நம்ம இனி மேபி வந்து இப்ப சீட்டிங் நம்ம பண்ணி நம்ம பார்க்கலாம். C5ல வந்து தை சப்போர்ட்னு ஒண்ணு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னா ஆனா அதுல நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் அதுல நமக்கு பிரச்சனை தெரியல. ஆனா சில கார்ஸ்ல சீட் எல்லாம் என்ன இங்க வர இருக்கும், பெருசா இருக்கும். ஈவிட்டார்ல சீட் பெருசா இருக்கு. ஆனா இப்படிதான் இருக்கு. இப்படிதான் இருக்கணும். அதான் அதனால அது நீ அந்த மெட்ரிக்ஸ் டேனி சொல்ல வர பாயிண்ட் என்ன, அதுதான் இப்ப ஆடியன்ஸுக்கு அது எப்படி கன்வே ஆகும்னா, ஒருவேளை இங்க வர சீட் இருந்தாதான் அந்த அப்படி கார் கிடையாது, அப்படி கிடையாது. அதான் அப்ப நம்ம இனிமே நம்ம ரிவ்யூஸ்ல நம்ம பண்ணுமோ அந்த ஆங்கிள் பேஸ் பண்ணி தான் சொல்லலாம். ஒரு பாயிண்ட் ஒரு ஒர்க் கூட கரெக்டா கிடைச்சது இல்ல, அது கரெக்ட் தான். இல்லன்னா சியரால வந்து சீட் பெருசா இருந்த ஆங்கிள் கரெக்டா தான் இருக்கும். அது வேற சீட். அது சியராவுடைய சீட் வந்து இந்த செக்மெண்ட்ல கம்பேர் பண்ண முடியாது. அது ஒரு அவுட் ஆஃப் நோவேர் சீட், அது வேற ஃபிளாட். அந்த கேங்வேன்னு சொல்லக்கூடியதுல ஒரு ஆள் இருந்தா கூட குறுக்கே நடந்து போகலாம், அந்த அளவுக்கு சீட் இருக்கு. அது ஓகே. அப்படி டஸ்டர் வந்து அந்த 1 லிட்டர் பத்தி நோ கமெண்ட்ஸ். ஏன்னா நாங்க ஓட்டவும் இல்லை, நாங்க அதை கன்சிடரும் பண்ணல, தெரியும்ல. ஆல்ரெடி அது தெரிஞ்சதுனால அதை பத்தி நம்ம பெருசு. அதுல இனி மேனுவல் வேற தான் இருக்கு, சிவிடி இல்லை. அதை போட்டு ஒர்க் பண்ணி என்ன ஆகும் ஓட்டண்டா, அதான் சொல்லுவாங்க. அதை ஒர்க் எதிர்பார்க்கண்டா அதை நாங்க இனி பண்ணி அதை இனி பேச போய் திருப்பியும் ஒரு என்ன வந்து நம்மளை தர மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஷோரூம்ல பேன் பண்ணா அடுத்து மொத்தத்துல பேன் பண்ணுவோம். அதனால வேண்டாம். பிரைஸ் பாயிண்ட்ல வாங்குறவங்க வாங்கலாம், வாங்க கூட நாங்க சொல்ல வரல. ஆனா இதுக்கு கரெக்ட் ஃபீல் வேணும்ல. இதுதான் இனிமே ஹைபிரிட் வரும்போது அது எப்படி கம்ப்ளீட் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். இப்படி டஸ்டரோட டிரைவ் வந்து என்னன்னா, அந்த செக்மெண்ட்ல யூரோப்பியன் கார்ஸோடைய பொசிஷன்ல ஒரு நம்பரையும் சேர்த்தது. நான் முதல்ல சொன்னது வந்து ஓஜி டஸ்டர் ஃபீட்பேக் வராட்டி கூட டஸ்டர் மோசமாக உள்ள வரல. ஏதோ ஒன்று அடிச்சு கட்டி கொண்டு வந்து இதுதான் டஸ்டர்னு சொல்லி பேர் வந்து கொண்டு வராமல் ஓகே இதை நல்லா இருக்கு. இந்த இன்ஜின்ல ஒரு சவுண்ட் அந்த ஃபீல். ஆனால் அது என்ன தெரியுமா, அந்த மெர்சிடிஸோடைய என்ஜினியரிங் எல்லாம் அதில் இருக்கிறது. முன்னாடி அது எக்ஸ்ட்ரானிக் சிவிட்டில் இருந்ததா, இந்த என்ஜின் எல்லாம் யார் சிவிட்டியில் முன்னாடி வச்சுருந்தாங்கன்னு தெரியல. அது வந்து ஃபீல் இல்லை. ஆனால் இதில் டேனி சொன்ன மாதிரி அந்த ப்ளோ ஆஃப் ஆல்வோட சவுண்ட் அது இது எல்லாமே சேர்த்து அது ஒரு ஃபீல் தான். டேனி வந்து என்ஜாய் பண்ணி தான் ஓட்டியிருந்தான். டிசிடி நல்லா ஓட்டினேன். நீ ஓட்டின அப்புறம் சின்ன ஸ்பின் தான் ஓட்டினேன். எனக்கு அந்த உள்ள அதோட சைஸை பார்த்து எனக்கு அது பெருசாக இதாகும். அது மட்டுக்கு வளரணும், அதான் பிரச்சனை. அடுத்த டாபிக் செல்டாஸ் 5 ஸ்டார், வென்யூ 5 ஸ்டார். செல்டாஸ் வந்து ஐஸ்லே டாப். அதாவது கொரியன்ஸுக்கு இருந்த கெட்ட பேரில் கியா வந்து அதை இது பண்ணிடுங்க. எங்களுக்கு ஆஸ் அ ரிவ்யூவர், ஆஸ் அ கிரிட்டிக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் என்னன்னா, நம்ம ரீசெண்டாக ப்ரெடிக்ட் பண்ணது எதுவுமே நம்ம கரெக்டாக தான் சொல்கிறோம். அதாவது நம்ம ஏன்னா அந்த ஸ்டார் ரேட்டிங்கில் கரெக்டாக சொல்லுவோம். ஸ்டார் ரேட்டிங்கில் இப்போ வேற எல்லாம் தப்பாக சொல்கிறோம். அதாவது எல்லாரும் ஃபர்ஸ்ட்லேருந்து உள்ள பாட்காஸ்ட்டில் பாருங்க என்னெல்லாம் ப்ரெடிக்ஷன் வந்திருக்கு. அதாவது எப்படின்னா, இல்லை நான் சும்மா சொன்னேன். அது என்னன்னா, K3 மேலே நமக்கு இருந்த மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அதுதான். நீங்கள் வந்து ஃபீச்சர்ஸ் தந்தாச்சு, வீல் பேஸ் பெருசாகியாச்சு, சீட்டிங் நல்லா இருக்குது, லுக்ஸில் குறுக்கினஸ் இருந்து. ஆனால் ஒரு விஷயம், திருப்பி பார்க்க அது நல்லா இருக்கு. ரொம்ப பெரிய கார் அது. நீங்க ரீசெண்டா ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு வந்த ஸ்டோரியை சொல்லுங்க, அதை சொல்லுங்க நீங்க. என்னன்னா, யாரெல்லாம் மிட் சைஸ் எஸ்யூவி வாங்கியாவளோ அவங்க வாங்கினாலும் இல்லைனாலும் செல்டாஸை போய் பார்க்கணும், டெஸ்ட் டிரைவ் பண்ணணும், பார்க்கணும். அப்படின்னா டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு ஒரு ஆள் அப்படி ஓட்டிட்டு போறத கொஞ்சம் தூரத்துல போனது எப்படின்னா, அந்த சன் எல்லாம் கீழே இறங்கிட்டு இருட்டும் இல்லாம கோல்டன் அவர் அந்த டைம்ல போறப்போ ஒரு அந்த டைம் தெரியல, இது வண்டி வந்து பல போகுது. அப்படின்னா இவ்வளவு கார்ஸ் ஃபுல் டிராபிக்ல இது மட்டும் அப்படியே தனியா தெரியுது. அப்படின்னா அதுல ஏதோ எனக்கு தெரியல. பெங்களூர்ல அந்த பெயிண்டோட டெப்த்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். நல்ல குவாலிட்டி பெயிண்ட் இவன்ட்ட நம்ம பேசியிருந்தோம். ஆனா ஆன்சன் வந்து பார்க்கல. நம்ம ஃபர்ஸ்ட் அப்பதான் நேர்ல பாக்கி. அது இப்ப டக்குன்னு செல்டாஸ்னு தெரியாம பார்த்தா ஒரு 2 crore வண்டி மாதிரி தோணும். அந்த ஃபீல், அந்த ஃபினிஷ், அதோட ஃபினிஷிங் ரேஞ்ச் ரோவருக்கு பிரீமியம் கார்ஸ்ல எல்லாம் இருக்கே மாதிரி. அப்படி செல்டாஸுக்கு தேவையான எல்லா அம்சங்களும் அதுல இப்ப வந்தாச்சு.
இன்டீரியர் இருக்குது, ஃபீச்சர்ஸ் இருக்குது, 3 பவர் ட்ரெயின் இருக்குது, ஆட்டோமேட்டிக்கில் 3 இருக்குது, எல்லாம் இருக்குது. நம்ம ரேங்க்ல நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தோம். கிங் அந்த செக்மெண்ட்ல கண்டிப்பா ஒரு டூப்ளிகேட் கிங் கரெக்டான ஒரு கிங் இருக்கு. ஒரு ரேட்டிங் வாங்காம 20,000 வண்டி விக்குது. வந்துச்சு விடுங்கடை போட்டு கரெக்டா நம்பர் போச்சுன்னா யுண்டே இல்ல டொயோட்டாக்கு கீழே வந்துடும். இல்லை செல்டாஸ் எல்லாரும் போய் பார்க்கணும். கண்டிப்பா மிட் சைஸ் பாக்குறவங்க செல்டாஸ் பாருங்க. வென்யூ 5 ஸ்டார் வென்யூ அதுவும் சப் 4 மீட்டர்ல ஹையஸ்ட் ரேட்டிங் நெக்ஸானுக்கு மேல இருக்கு. அதான் வாயின்றதுல இனிமே யாருமே நீங்க வந்து குறை சொல்லக்கூடாதுன்னு ஏத்த மாதிரி. அது நான் ஒன்னும் ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து அந்த கோகார்ட்ல வரும்போது நம்ம ஒரு பாட்காஸ்ட்ல பேசினோம். அவர் வந்து நீங்க கேரண்டியா பாருங்க. ஆனா லேட் ஆச்சு. அவர் நம்மகிட்ட என்ன சொன்னாருன்னா டிசம்பர் எண்டில் வரும்னு சொன்னாரு. ஆனா கொஞ்சம் லேட்டா வந்திருக்கு. அப்ப அது ஒரு சீரியல் நம்பர்ல வருது. அதில் அவர் கேரண்டியாக சொன்னார் ஹையஸ்ட் ரேட்டிங், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இன்டர்னலியே நாங்கள் அதை வந்து ரேட்டிங்கை பார்த்து செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம். அதை நாங்கள் டெஸ்ட்டு கொடுத்து இனி அது அனௌன்ஸ் தான் ஆகணும். அப்போ அது உண்மை தான் அவர் சொன்னார். நம்மகிட்ட எதுவுமே நம்மளை தாண்டி விடணும்னு சொல்லி அவர் பார்க்கல. அப்படின்னா ஓட்டுனப்ப ஃபீல் ஆச்சுலாம். கண்டிப்பாக இல்லை ஓட்டுனப்போ 5 ஸ்டார் கிடைக்கும்னு தெரியும். கூடுதல் இவ்வளோ எனக்கு என்ன தெரியுமா, என்னோட வேலை இப்போ கொஞ்சம் ஈஸி. இந்த நம்ம மோட்டோ ஃபேம் வந்து கன்சல்டிங் எடுக்கும்போது இவங்க வந்து இந்த K1 மேலே சந்தேகத்தில் கேட்பாங்க. K1 நியாயமாக கேட்டுக்கு கீழே இல்லை இருக்கணும். கேட்டு தான் இங்கே பிரச்சனை. அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லைங்க அது அட்வான்ஸ்டு K1 ஆல்ரெடி சிரோஸ் வந்து 5 ஸ்டார் வாங்கியிருக்கு. அப்போ அப்படி சொல்லும்போது இப்போ அவங்களுக்கு இந்த டவுட்டே இல்லை. இல்லைங்க நியாயமான இதுதான். இப்போ எல்லாருக்கும் சந்தேகம் என்ன தெரியுமா, இன்டர்நெட்ல போய் கமெண்ட்ஸ் பார்த்தா இவ்வளோ நாளைக்கும் குளோபல் இப்போ சந்தேகம் அதாவது கமெண்ட்ஸ் நீ பாரு. நாளைக்கு ஆட்டோ காரோடைய அந்த போஸ்டோட கமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தா அப்படின்னா 100% தெரிஞ்சது மாதிரி போடியாது. இது என்ன பிஎன் கேப் தானே. அப்ப இவ்வளவு யாரை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதான் புரியல. அதுக்குள்ள வந்து இனி என்னன்னா இனி ஒரு ஃபேக்ட் கூட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம இன்னைக்கு இருக்கிற இந்த சினாரியோல இனிமே எந்த புது ப்ராடக்ட் ஒரு சேசி அப்டேட்டோட வந்ததுன்னா கண்டிப்பா அது ரெகுலேஷன் 5 ஸ்டார் ஈக்குவலண்டா வந்தா 5 ஸ்டார் வரத யார் மைண்ட் பண்ணாங்க. அது ஒரு நியூ நார்மல் ஆயிடுச்சு. ஓகே மோட்டா ஃபேம் இந்த எபிசோட் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய பழைய பாட்காஸ்ட் நம்ம யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. போய் பாருங்க. கேளுங்க. திஸ் இஸ் ஆன்சன் சைனிங் ஆஃப். ஆசியன் டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.